விசிடி நம்பர் 2386, இடம் சந்திரபூர், மகாராஷ்டிர. முரளி தேதி 10/11/1966. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 13/9/2017. விசிடி நம்பர் 2386, பிளேஸ் சந்திரபூர், மகாராஷ்டிர. முரளி டேட் 10/11/1966, clarified on 13/9/2017. इन ज्ञान की बातों में बुद्धि विचरण करनी चाहिए. இந்த ஞானத்தின் விஷயங்களில் புத்தி ஓட வேண்டும், ஈடுபட்டு இருக்க வேண்டும். इसे कहते हैं क्या? आत्मा का पुरुषार्थ. இதைதான் என்ன சொல்லப்படுகிறது? ஆத்மாவினுடைய புருஷார்த்தம். नाम ही है पुरुष अर्थ. பெயரே என்னவாக இருக்கிறது? புருஷ் அர்த். किसके अर्थ எதற்காக செய்கிறோம்? है? जो भी संकल्प करें, जो भी सोच विचार करें, किसके अर्थ करें? என்னவெல்லாம் எண்ணங்கள் வருகிறதோ, எதை பற்றி எல்லாம் நாம் சிந்திக்கிறோமோ, அது எதற்காக செய்ய வேண்டும்? है? आत्मा के अर्थ करें. ஆத்மாவிற்காக செய்ய வேண்டும். देह का पेट के अर्थ कर रहे हैं. உடலுடைய வயிற்றுக்காக செய்கிறோம். फिल्म देखने जाते हैं, किसके अर्थ कर रहे हैं? देह की कौन सी इंद्रिय के प्रति? படம் பார்க்க போகிறோம், அப்போ உடலுடைய எந்த உறுப்புக்காக அதை செய்கிறோம்? आंख के प्रति कर रहे हैं. கண்களுக்காக அதை செய்கிறோம். रेडियो में, एफएम में अच्छे अच्छे गाने सुनने बैठ जाते हैं. ரேடியோல, எஃப்எம்ல நல்ல நல்ல பாட்டுகளை கேட்பதற்காக அமர்ந்து விடுகிறோம். देह की कौन सी इंद्रिय के प्रति कर रहे हैं? कान के प्रति कर रहे हैं. அதுவும் உடலுக்கான எந்த உறுப்புக்காக செய்கிறோம்? காதுக்காக செய்கிறோம். ऐसे ही அதே போலவேதான் घड़ी घड़ी चेक करना है நொடிக்கு நொடி இதை நாம் செக் பண்ணணும். कि हम जो पुरुषार्थ कर रहे हैं वो पुरुष रूपी आत्मा के प्रति कर रहे हैं. நாம் எந்த புருஷார்த்தத்தை செய்கிறோமோ அது புருஷ் என்றால் ஆத்மாவிற்காக செய்கிறோமா? आत्मा के अर्थ कर रहे हैं ஆத்மாவிற்காக செய்கிறோமா? या देह और देह के इंद्रियों के प्रति कर रहे हैं. இல்லையானால் தேகம் மற்றும் தேகத்தினுடைய இந்திரியங்களுக்காக செய்கிறோமா? देह विनाशी, तो वो पुरुषार्थ भी जो हम देह अर्थ कर रहे हैं, தேகம் உடல் அழியக்கூடியதாகும். அப்படி இருக்கும் பொழுது உடலுக்காக என்ன புருஷார்த்தத்தை நாம் செய்கிறோமோ वो भी विनाशी हो जाएगा. அது கூட அழிந்துவிடும். इसी जन्म में प्राप्ति देगा, इसी जन्म में खत्म हो जाएगा. இதே ஜென்மத்தில் பிராப்தியை கொடுக்கும் மற்றும் இதே பிறவியில் அது முடிந்துவிடும். अगले जन्मों में प्राप्ति नहीं कराएगा. அது வரக்கூடிய அடுத்த பிறவியில் பிராப்திகளை கொடுக்காது. और पुरुषार्थ करेंगे, आत्मा के अर्थ करेंगे, மற்றும் புருஷார்த்தம் செய்தால், ஆத்மாவிற்காக செய்தால், तो इसी जन्म में भी प्राप्ति देगा. அப்பொழுது அது இந்த பிறவியில் கூட பிராப்தியை கொடுக்கும். और மற்றும் अगले कल्प में, அடுத்த கல்பத்துல 84 के चक्र में 84 சக்கரத்தில் जन्म जन्मांतर प्राप्ति कराएगा. ஜன்ம ஜன்மமாக பிராப்தியை கொடுக்கும். इसलिए बोला அதனால்தான் சொல்லியிருக்கிறார், कि पक्के भारतवासी बनो. பக்கவான உறுதியான பாரதவாசிகளாக ஆகுங்க. कैसे भारतवासी? எப்படிப்பட்ட பாரதவாசி? जो मन बुद्धि के वाइब्रेशन से जन्म देने वाले हैं. யார் மனம் புத்தியினுடைய வைப்ரேஷன்ல இருந்து உள்ளுணர்வுகள்ல இருந்து பிறப்பை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. इंद्रियों के आकर्षण से जन्म लेने वाले नहीं.
இந்திரியங்களுடைய ஈர்ப்பின் மூலமாக பிறப்பை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் கிடையாது. मन बुद्धि के वाइब्रेशन से राधा कृष्ण जैसी पहले जन्म की 16 कला संपूर्ण आत्माएं जन्म लेंगी. மனம் புத்தியினுடைய வைப்ரேஷனின் மூலமாக ராதா கிருஷ்ணரை போல 16 கலைகள் நிறைந்த முதல் தலைமுறையினுடைய குழந்தைகள் பிறப்பார்கள். और ये वाइब्रेशन மற்றும் இந்த வைப்ரேஷன் वो पक्के 100% भारतवासी ही बना सकेंगे. உறுதியாக பக்கவாக 100% பாரதவாசிகள் தான் அப்படிப்பட்ட வைப்ரேஷனை உருவாக்க முடியும். नहीं तो कन्वर्ट हो जाएंगे. அப்படி இல்லையானால் கன்வெர்ட் ஆகி விடுவாங்க. कन्वर्ट होने का कारण बताई दिया. क्या கன்வெர்ட் ஆகக்கூடிய காரணத்தை சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? एक से ज्ञान सुनना चाहिए. ஒருத்தரிடமிருந்து ஞானத்தை கேட்க வேண்டும். अनेकों से ज्ञान सुना நிறைய பேரிடமிருந்து ஞானத்தை கேட்டால் तो பிறகு विविचारी ज्ञान का बीज पड़ जाएगा. விபச்சார ஞானத்தினுடைய விதை விதைக்கப்படும். और जो यहाँ विविचारी बनेंगे, மற்றும் யார் இங்க விபச்சாரமாகுவாங்களோ, यहाँ शूटिंग करेंगे, இங்கு அப்படிப்பட்ட ஷூட்டிங்கை செய்வார்களோ, तो द्वापर युग में फलदायी होगा. அப்படி இருக்கும் பொழுது அது துவாபர யுகத்தில் பலன் கொடுக்கும். द्वापर युग में दूसरे धर्मों में कन्वर्ट हो जाएंगे. दूसरों से, दूसरे धर्म पिताओं से सुनने लग पड़ेंगे. துவாபர யுகத்தில் அவர்கள் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகி விடுவார்கள். மற்ற தர்ம பிதாவிடம் இருந்து கேட்பார்கள். भारतवासी तो कहे जाएंगे कन्वर्ट होने वाले, அவர்களை கன்வெர்ட் ஆகக்கூடிய பாரதவாசிகள் என்று சொல்லப்படும். लेकिन कच्चे भारतवासी. ஆனால் அவர்கள் உறுதி இல்லாத பாரதவாசிகள். कच्चे भारतवासी या पक्के भारतवासी? கச்சாவான பாரதவாசிகளா இல்லையானால் பக்காவான பாரதவாசிகளா? है कच्चे भारतवासी. அவர்கள் உறுதி இல்லாத பாரதவாசிகள். जो सच रूपी वृक्ष में कोई दाई ओर की डालियों में कन्वर्ट हो जाएंगे. भारतवासी जो धर्म है, சிலர் உலகமாக இருக்கக்கூடிய மரத்தில் ரைட் பக்கம் இருக்கக்கூடிய கிளைகளில் கன்வெர்ட் ஆகி விடுவாங்க. எதை பாரதத்தை சேர்ந்த தர்மம் என்று சொல்லப்படுகிறது. बौद्ध धर्म में शंकराचार्य के, सन्यास धर्म में, பௌத்த தர்மத்தில் இல்லையானால் சங்கராச்சாரியனுடைய சந்நியாச தர்மத்தில், सिख धर्म में या आर्य समाजियों में चले जाएंगे. சீக்கிய தர்மத்தில் இல்லையானால் ஆரிய சமாஜங்களில் சென்று விடுவார்கள். जो यहाँ सुनी सुनाई बातों में प्रभावित होते हैं. யார் இங்கு சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட விஷயங்களில் பிரபாவத்தில் வருகிறார்களோ, और होते तो सभी हैं प्रभावित. மற்றும் அனைவருமே அந்த பிரபாவத்தில் வருகிறார்கள் தான். प्रभावित होते हैं और उसका रिजल्ट क्या होता है? பிரபாவத்தில் வருகிறார்கள் மற்றும் அதனுடைய ரிசல்ட் என்னவாகிறது? है बाप के प्रति अनिश्चय बुद्धि हो जाते हैं या निश्चय बुद्धि बनकर रहते हैं? தந்தையை நோக்கி அனிச்சய புத்தி ஆகி விடுகிறார்களா இல்லையானால் நிச்சய புத்தி ஆகி இருக்கிறார்களா? है अनिश्चय बुद्धि हो जाती है. அனிச்சய புத்தி ஆகி விடுகிறார்கள். तो ना अनिश्चय बुद्धि बनना है அப்படி இருக்கும் பொழுது அனிச்சய புத்தி ஆகக்கூடாது और न दूसरों को बनाना. इसलिए மற்றும் மற்றவர்களையும் அனிச்சய புத்தி ஆக்கக்கூடாது. भक्ति मार्ग में ये शास्त्रों की धारणा रही है. அதனால்தான் பக்தி மார்க்கத்தில் இந்த சாஸ்திரங்களில் ஒரு தாரணை இருக்கிறது. क्या? என்ன? सदगुरु निंदक ठौर न पावे. சத்குருக்கு நிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு இடம் கிடைக்காது. और सतगुरु जिसे कहा जाता है, सद माने सच्चा. சத்குரு என்று யாரை சொல்லப்படுகிறதோ, சத் என்றால் உண்மை. सिखों में कहते भी हैं சீக்கியர்களில் சொல்லவும் செய்கிறார்கள். एक सदगुरु निराकार,
जब एक है सदगुरु तो ஒரே बाकी ஒரு சத்குரு நிராகார். அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு சத்குரு இருந்தால் மற்ற அனைவர்களும் क्या हो गए? என்னவாகி விட்டார்கள்? क्या हो गए? झूठे गुरु हो गए। பொய்யான குருக்களாகி விட்டார்கள். जो भगवान की मुख से ब्रह्मा मुख से सुनाई हुई बातों के अलावा யார் பகவானுடைய வாயிலிருந்து பிரம்மாவினுடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர अपनी बात मिक्स करके सुना देते हैं, தன்னுடைய விஷயத்தை அதுல கலந்து விட்டு சொல்லி விடுகிறார்கள். भगवान कहते हैं பகவான் சொல்கிறார். क्या? என்ன சொல்கிறார்? परचिंतन पतन की जड़। तो பரசிந்தனை வீழ்ச்சியினுடைய ஆணிவேராகும். जो परचिंतन की बात सुनाते हैं, அப்படி இருக்கும் பொழுது யாரு பரசிந்தனையினுடைய விஷயத்தை சொல்கிறார்களோ, कोई भी पर पुरुष की बात, எந்த ஒரு மற்ற ஆணுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, वो स्वयं अपना पतन कर रहे हैं அவர்கள் தானே தன்னுடைய வீழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். और जो सुन रहे हैं वो भी மற்றும் யார் அதை கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்களும் கூட पतन कर रहे हैं। வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்காங்க. वो गुरु लोगों ने अपने ऊपर रख लिया है क्या? ஆகவே அந்த குருக்கள் இது தனக்காக வைத்து விட்டார்கள். என்ன? वो समझते हैं हम ही सदगुरु हैं, शिवो हम। அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், நம்ம தான் சத்குரு ஆவோம், சிவோகம், ब्रह्मास्मि, பிரம்மாஸ்மி, நான் தான் சிவன், நான் தான் பிரம்மா, हम ही ब्रह्मा हैं। तो वो ये बोलते हैं जिज्ञासुओं के सामने। அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி இத சொல்றாங்க. कि सदगुरु निंदक ठौर न पावे, சத்குருக்கு நிந்தனை செய்யக்கூடியவங்களுக்கு இடம் கிடைக்காது. मना अगर हमारी कोई निंदा करे ஒருவேளை யாராவது நமக்கு நிந்தனை செய்றாங்க तो उसको ठौर नहीं मिलेगा। அப்பொழுது அவங்களுக்கு இடம் கிடைக்காதா? अरे उनसे कोई पूछे तुम्हारे पास कौन सा ठौर है, तुम अपना ही घर बार बाल बच्चे छोड़ के आए। அரே யாராவது அவங்க கிட்ட கேளுங்க, உங்ககிட்ட என்ன இடம் இருக்கு? நீங்க தானே தன்னுடைய வீடு வாசல் குடும்ப குட்டியை விட்டுட்டு வந்திருக்கீங்க. तुम जिस ठौर में रहते हो वो दूसरों का दिया हुआ भीख मांगा हुआ है। மற்றும் நீங்க என்ன இடத்துல இருக்கிறீங்களோ அது மற்றவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட பிச்சையில் கிடைத்த இடம் ஆகும். भीख मांगने से तो मरना भला, பிச்சை எடுப்பதை விட இருப்பது மேல். अपना पुरुषार्थ करके कमाओ। தன்னுடைய புருஷார்த்தத்தை செய்துவிட்டு சம்பாதியுங்கள். उनके पास तो कोई ठौर नहीं है। அவங்களிடம் எந்த ஒரு இடமும் கிடையாது. ज्यादा से ज्यादा अपने अच्छे से अच्छे चेले को मठाधीश बना देंगे। அதிகத்திலும் அதிகபட்சமாக தன்னுடைய நல்ல சிஷ்யரை அந்த மடத்திற்கு தலைவன் ஆக்கி விடுவாங்க. क्या बना देंगे? என்ன ஆக்கி விடுவாங்க? है अपना लकब अपने चेले को सौंप देंगे और शंकराचार्य का पद दिलवा देंगे। தன்னுடைய டைட்டிலை தன்னுடைய சிஷ்யருக்கு கொடுத்துருவாங்க மற்றும் சங்கராச்சாரியனுடைய டைட்டிலை அவங்களுக்கு கொடுக்க வைப்பாங்க. क्या? என்ன? कौन सा पद? என்ன பதவி? शंकराचार्य, सदगुरु बन के बैठ जाएंगे। சங்கராச்சாரியர் சத்குரு ஆகிவிட்டு அவங்க அமர்ந்துருவாங்க. अरे सदगुरु जगत गुरु शंकराचार्य जो अपन को कहते हैं, அரே சத்குரு ஜகத்குரு சங்கராச்சாரியர் என்று யார் தன்னை சொல்லிக் கொள்கிறார்களோ सारा जगत முழு உலகமும் आज नहीं तो कल இன்று இல்லையானால் நாளை, या पास्ट में भी कभी இல்லையானால் பாஸ்ட்ல கூட எப்பொழுதாவது उनको गुरु माना है सारे जगत ने। அவங்களை முழு உலகமும் குரு என்று ஏற்றுக்கொண்டாங்களா? என்ன माना? ஏற்றுக்கொண்டாங்களா? जब गुरु माना ही नहीं तो जगत गुरु का झूठा टाइटल क्यों दरवाई लिया? எப்பொழுது அவர்களை குரு என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லையோ அப்படி இருக்கும் பொழுது
ஜகத்குரு என்ற பொய்யான டைட்டிலை அவர்கள் ஏன் எடுத்துக்கொண்டார்கள்? कहते हैं माना नहीं, लेकिन आगे चल करके ऐसा समय आने वाला है அவர்கள் சொல்வார்கள், இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லைதான், ஆனால் வருங்காலத்தில் இப்படிப்பட்ட நேரம் வரும், कि सारी दुनिया मानेगी। அப்பொழுது முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளும். अरे அரே, जब मानेगी तब मानेगी, எப்பொழுது ஏற்றுக்கொள்வாங்களோ அப்பொழுது பார்க்கலாம். अभी झूठी बात क्यों कहना। ஆனால் இப்பொழுது என் பொய்யான விஷயத்தை சொல்கிறார்கள். और वो शूटिंग अभी भी हो रही है। மற்றும் அந்த ஷூட்டிங் வந்து இப்பொழுது கூட நடந்து கொண்டுதான் இருக்கிறது. क्या என்ன? हम ब्राह्मणों की दुनिया में भी वो शूटिंग हो रही है। பிராமணர்கள் ஆகிய நம்மளுடைய உலகத்திலும் அந்த ஷூட்டிங் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. हर एक ब्राह्मण दूसरे को कुछ न कुछ सुनी हुई बात सुनाता रहता है। ஒவ்வொரு பிராமணரும் ஏதோ ஒரு கொஞ்சம் விஷயத்தை, தான் கேட்ட விஷயத்தை சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். और सुनी सुनाई बातों से खुद की दुर्गति மற்றும் சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட விஷயங்களில் தன்னுடைய துர்கதி और மற்றும் दूसरों की भी दुर्गति करता है। மற்றவர்களுக்கும் துர்கதியை ஏற்படுத்துகிறார்கள். अभी वो समय आने वाला है। இப்பொழுது அந்த நேரம் வரவிருக்கிறது. क्या என்ன? भगवान के 3 पार्ट बताए। பகவானுடைய 3 பார்ட் சொல்லிருக்காங்க. भगवान बाप, बाप भी है। பகவான் தந்தை, தந்தையும் ஆவார். क्या என்ன? ज्ञान का बीज डाल करके जन्म देने वाला भी है आत्मा को। ஞானத்தினுடைய விதையை விதைச்சு விட்டு ஆத்மாக்கு ஜன்மம் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். और மற்றும் उसी आत्मा का पुरुषार्थ जब संपन्न होता है அந்த ஆத்மாவினுடைய புருஷார்த்தம் எப்பொழுது சம்பன்னம் ஆகுகிறதோ तो उसको मुक्ति, जीवन मुक्ति का वर्षा भी देने वाला है। அவங்களுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். साथ ही கூடவே वही आत्मा அதே ஆத்மாதான் जो मनुष्य सृष्टि का बाप बनती है, எது வந்து மனித சிருஷ்டியினுடைய தந்தை ஆகுகிறதோ वही सुप्रीम टीचर का भी पार्ट बजाती है அவரேதான் சுப்ரீம் டீச்சர்னுடைய பார்ட்டையும் செய்கிறார் प्रैक्टिकल में। பிராக்டிக்கல்ல. और वही आत्मा सदगुरु का भी पार्ट बजाती है। மற்றும் அதே ஆத்மாதான் சத்குருவினுடைய பாட்டையும் செய்கிறார். क्या என்ன? वो तीनों पार्टधारी एक ही आत्मा का पार्ट है। அந்த 3 பாட்டையும் செய்யக்கூடியது ஒரே ஒரு ஆத்மாவினுடைய பார்ட் ஆகும். क्या कहा? என்ன சொல்லிருக்கிறார்? वो बाप भी है, वो सुप्रीम टीचर भी है, அவர் தந்தையும் ஆவார், சுப்ரீம் டீச்சரும் ஆவார். और वो மற்றும் அவர் सदगुरु भी है। சத்குருவும் ஆவார். पहले बाप के रूप में, முதலில் தந்தையினுடைய ரூபத்தில், तो आदि में, सो अंत में बाप के रूप में, அப்பொழுது ஆரம்பத்தில் எதுவோ அதுதான் கடைசியில் தந்தையின் ரூபத்தில், और बाद में மற்றும் அதற்கு பிறகு टीचर के रूप में, ஆசிரியர்னுடைய ரூபத்துல, बीच में। நடுவில். टीचर का काम होता है टीच करना, டீச்சருடைய வேலை படிப்பிப்பதாகும், व्याख्या देना, விளக்கத்தை கொடுப்பதாகும், गहराई से समझाना। ஆழத்தில் புரிய வைப்பதாகும். तो எனவே वो सुप्रीम टीचर அந்த சுப்ரீம் டீச்சர் एक ही आत्मा का पार्ट है, ஒரே ஒரு ஆத்மாவினுடைய பார்ட் ஆகும். और वो ही आत्मा மற்றும் அவர்தான் अंत में सदगुरु का भी पार्ट बजाती है। கடைசியில் சத்குருவினுடைய பார்ட்டையும் செய்கிறார். क्या? என்ன? कैसा सदगुरु? எப்படிப்பட்ட சத்குரு? सच्चा सदगुरु शिव भगवान। உண்மையான சத்குரு சிவ பகவான். ऐसा शिव இப்படிப்பட்ட சிவன் जो सारी दुनिया का कल्याणकारी है। முழு உலகத்திற்கும் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். क्या? என்ன? सारी दुनिया का कल्याणकारी। முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவர். अभी भी सुप्रीम टीचर के रूप में कल्याणकारी।
இப்பொழுதும் கூட சுப்ரீம் டீச்சர்னுடைய ரூபத்தில் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். कोई एक मनुष्य आत्मा के द्वारा ஏதோ ஒரே ஒரு மனித ஆத்மாவின் மூலமாக और भविष्य में भी सदगुरु के रूप में மற்றும் வருங்காலத்தில் கூட சத்குருவினுடைய ரூபத்தில் सदगति देने वाला சத்கதியை கொடுக்கக்கூடியவர் एक ही बाप, ஒரே ஒரு தந்தை தான், एक ही रूप में ஒரே ஒரு ரூபத்தில் कल्याणकारी का पार्ट बजाता है। நன்மை செய்யக்கூடிய பாட்டை செய்கிறார். सबका सदगुरु या कोई का सदगुरु कोई का नहीं। அனைவருக்கும் அவர் சத்குருவா, இல்லையானால் சிலருக்கு இருக்காரு சிலருக்கு இல்லை, அப்படி ஏதாவது இருக்கா? सबका माने देव आत्माओं का भी सदगुरु, அனைவருக்கும் என்றால் தேவ ஆத்மாக்களுக்கும் சத்குரு, मनुष्य आत्माओं का भी सदगुरु மனித ஆத்மாக்களுக்கும் சத்குரு और மற்றும் असुरों का भी सदगुरु। அசுரர்களுக்கும் கூட சத்குரு. माना इस सृष्टि की जो भी मनुष्य आत्माएं हैं அப்படியானால் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் மனித ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ सबका सदगुरु, அனைவருக்கும் அவர் சத்குரு ஆவார். सबका सदगति दाता, அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆவார். एक भी मनुष्य आत्मा ऐसी नहीं बचेगी ஒரே ஒரு மனித ஆத்மா கூட இப்படி மிஞ்ச மாட்டாங்க जो कम से कम एक जन्म में सदगति को प्राप्त न हो। குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக ஒரு பிறவிக்கு கூட சத்கதியே கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் யாருமே மிஞ்ச மாட்டாங்க. एक जन्म में जीवन मुक्ति को प्राप्त न हो। ஒரு ஜன்மத்துக்கு கூட ஜீவன் முக்தியே கிடைக்கவில்லை, அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க. जीवन धारण करेगी வாழ்க்கையை தாரணை பண்ணுவாங்க, लेकिन ஆனால் जीवन मुक्त, வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இருப்பாங்க. मन दुख दर्द नहीं सहन करेगी। அப்படியானால் வலி வேதனையை அனுபவிக்க மாட்டாங்க. भले कोई में प्रवेश करके पार्ट बजाएगी, இப்படி இருக்கலாம், யாருக்குள்ளாவது பிரவேசம் செய்து பாட் பண்றாங்க, लेकिन ஆனால் उस आत्मा में इतनी शक्ति होगी அந்த ஆத்மாவில் இவ்ளோ சக்தி இருக்கும் कि जब चाहे प्रवेश करे और जब चाहे वापस आ जाए। என்னவென்றால் எப்பொழுது जैसे- வேண்டாலும் அப்பொழுது பிரவேசம் பண்ணுவாங்க, எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது திரும்பி வந்துருவாங்க. जीसस को कीलियां गाड़ी गई, எப்படி வந்து ஜீசஸ்க்கு ஆணி அடித்தாங்க, तो அப்பொழுது जीसस की आत्मा को दुख होता है ஜீசஸ்னுடைய ஆத்மாவிற்கு துக்கம் ஏற்படுகிறதா, या क्राइस्ट की आत्मा को दुख होता है? இல்லையானால் கிரைஸ்டனுடைய ஆத்மாவிற்கு துக்கம் ஏற்படுகிறதா? है जीसस की आत्मा को दुख होता है। ஜீசஸ்னுடைய ஆத்மாவிற்கு தான் துக்கம் ஏற்படுகிறது. क्राइस्ट की आत्मा दुखी नहीं होती, கிரைஸ்டனுடைய ஆத்மா துக்கத்தில் வருவதில்லை. वो इतनी शक्तिशाली है, அவர் இவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். इतनी सात्विक है, सतो प्रधान है। जब उतरती है எப்பொழுது அவர் மேலே இருந்து இறங்குகிறாரோ அப்பொழுது அவ்வளோ சத்தோ பிரதானமாக இருக்கிறார். तो पहले हर आत्मा सत्व प्रधान होती है, அப்பொழுது முதலில் ஒவ்வொரு ஆத்மாவும் சத்தோ பிரதானமாக இருக்கிறாங்க. तो दुख सहन करेगी அப்பொழுது அவங்க துக்கத்தை சகிச்சுப்பாங்களா? नहीं सहन कर सकती, துக்கத்தை சகிச்சுக்க முடியாது. वो फट से निकल जाएगी, அவங்க உடனடியாக வெளியேறி விடுவாங்க फट से प्रवेश कर सकती। மற்றும் உடனடியாக அவர்களால் பிரவேசம் செய்ய முடியும். ऐसी स्थिति ब्रह्मा के उस वंश के बच्चों को जो सूर्यवंशी बच्चे कहे जाते हैं, இப்படிப்பட்ட நிலை அந்த பிரம்மாவினுடைய குழந்தைகள், அப்படிப்பட்ட வம்சத்தை சேர்ந்த குழந்தைகள் யாரை சூரியவம்சி என்று சொல்லப்படுகிறதோ ऐसी शक्ति धारण करनी है। இப்படிப்பட்ட சக்தியை தாரணை செய்ய வேண்டும். कैसी शक्ति எப்படிப்பட்ட சக்தி? है? है? जब चाहे तब किसी में भी प्रवेश करे और जब चाहे तो वापस आ जाए।
எப்பொழுது வேண்டாலும் அப்பொழுது யாருக்குள்ள வேணாலும் பிரவேசம் செய்யலாம் மற்றும் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது அவர்களுக்குள்ளிருந்து வெளியேறிவிடணும். आत्मा जीवन मुक्ति का अनुभव करे, ஆத்மா ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும். जीवन में भी अनुभव करे, வாழ்க்கையில் கூட அனுபவம் செய்ய வேண்டும். शरीर में भी रहे, உடலில் கூட இருக்க வேண்டும். सुख का अनुभव करे, சுகத்தினுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும். दुख का अनुभव न करे. துக்கத்தினுடைய அனுபவம் செய்யக்கூடாது. तो ये वाइब्रेशन को जीतने वाले बच्चों की बात है. ஆகவே இது வைப்ரேஷனை வெல்லக்கூடிய குழந்தைகளுடைய விஷயமாகும். जो बच्चे राज परिवार के भांति बनते हैं जन्म जन्मांतर, இந்த குழந்தைகள் ராஜ குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் ஆகுகிறார்கள் நிறைய பிறவிகளுக்கு. राजयोग सीख करके ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு ऐसे भांति बनेंगे இப்படிப்பட்ட உறுப்பினர்கள் ஆகுவாங்க. कि उनका आज तक भी शास्त्रों में गायन है गोप गोपियों के रूप में. என்னவென்றால் அவர்களுக்கு இன்னும் வரை சாஸ்திரத்தில் பாடப்பட்டிருக்கிறது கோபகோபிகளின் ரூபத்தில். क्या என்ன बोल गए? மறந்துவிட்டாங்க. अतीन्द्रिय सुख पूछना हो तो गोप गोपियों से पूछो. அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேட்கணும் என்றால் கோபகோபிகளிடம் கேளுங்கள். ये गोप गोपी नाम क्यों पड़ा? இந்த கோபகோபிகள் என்று ஏன் பெயர் கிடைத்திருக்கிறது? क्यों नाम पड़ा? ஏன் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? क्योंकि उन गोप गोपियों ने ஏனென்றால் அந்த கோபகோபிகள் भगवान के प्रैक्टिकल स्वरूप के साथ பகவானுடைய பிராக்டிக்கல் ஸ்வரூபத்தோடு गुप्त पार्ट का संबंध जोड़ा है. குப்தமான பார்ட்னுடைய சம்பந்தத்தை இணைத்திருக்கிறார்கள். जो गुप्त पार्ट எந்த குப்தமான பார்ட் इंद्रियों से कनेक्टेड है, இந்திரியங்களோடு ஈடுபட்டிருக்கிறது, கனெக்ஷன்ல இருக்கு. आंख के द्वारा भी हो सकता है. கண்களோடும் கூட இருக்கலாம். आंख देखे तो किसको देखे? கண்கள் பார்த்தால் யாரை பார்க்கணும்? नहीं, யாரு சொன்னாங்க? ஆத்மாவை பார்க்கணும். பாபா சொல்றாரு இல்ல, आत्माएं तो ढेर हैं. ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. किसको देखे? யாரை பார்க்கணும்? स्वप्न में भी ऐसी स्टेज बन जाए கனவுல கூட இப்படிப்பட்ட நிலை உருவாகி விட வேண்டும். कि स्वप्न भी आवे கனவு வந்தால் கூட तो एक के स्वप्न आवे. அப்பொழுது ஒருத்தருடைய கனவு தான் வரணும். ऐसा कब होगा? இப்படி எப்பொழுது ஆகும்? कैसे स्टेज बनेगी? யாரோ சொல்றாங்க எப்படி நிலை உருவாகினால்தான் ஆகும். அப்ப பாபா சொல்றாரு எப்படிப்பட்ட நிலை உருவாகணும்? कौन सा पुरुषार्थ? புருஷார்த்தத்தினுடைய நிலைன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு என்ன புருஷார்த்தம்? अरे தந்தை நினைவு செய்வதற்கான புருஷார்த்தம்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு निरंतर शब्द भूल गए. அரே நிரந்தரமாக என்ற அந்த வார்த்தையை மறந்து விட்டீர்கள். हाँ जी, ஆத்மீக ஸ்திதி என்று சொன்னாங்க. பாபா சொல்றார் ஆமா. मिसाल देते हैं ஒரு எடுத்துக்காட்டை கூட சொல்கிறார். कि कपड़ा बेचने वाला बजाज என்னவென்றால் துணியை விற்பனை செய்யக்கூடியவங்க सारा दिन क्या धंधा करता है? முழு நாளும் அவங்க என்ன தொழிலை பண்றாங்க? है कपड़े फाड़ फाड़ करके बेचता रहता है. துணியை கிழித்து கிழித்து அதை விற்பனை செய்யறாங்க. तो रात में उसको क्या सपने आते हैं? அப்பொழுது இரவில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட கனவு வரும்? है अपनी धोती फाड़ देता है. என்னன்னா அவங்க தன்னுடைய வேஷ்டிய கிழித்திடுறாங்க. ऐसी स्टेज कैसे बनेगी? இப்படிப்பட்ட நிலை எப்படி உருவாகும்? जब गीता में लिखा हुआ है
श्वास लेते समय, எப்பொழுது கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், சுவாசிக்கும் பொழுது, खाना खाते समय, சாப்பாடு சாப்பிடும் பொழுது, बोलते समय, பேசும் பொழுது, टट्टी पेशाब भी करते समय, உடலுடைய கழிவுகளை வெளியேற்றும் பொழுது கூட, हर क्षण ஒவ்வொரு நொடியும், कोई भी इंद्रिय से कर्म करते समय எந்த ஒரு இந்திரியத்தின் மூலமாக எப்படிப்பட்ட கர்மங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட एक की याद में रहे, ஒருத்தருடைய நினைவில் தான் இருக்க வேண்டும். निरंतर याद में रहे. நிரந்தரமாக நினைவு. क्या என்ன? ये स्थिति कैसे बनेगी? இப்படிப்பட்ட நிலை எப்பொழுது உருவாகும்? है? कैसे अभ्यास होगा? யாரோ சொல்றாங்க அதுக்கு பிராக்டிஸ் வேணும். பாபா கேட்கிறாரு எப்படிப்பட்ட பிராக்டிஸ்? सारा दिन पेट के धंधों में लगे रहेंगे तो अभ्यास पक्का हो जाएगा. முழு நாளும் வயிற்றுக்கான தொழிலில் ஈடுபட்டிருந்தால் அந்த பிராக்டிஸ் உறுதியாகி விடுமா? सत्यानाश हुआ है. पेट के धंधे से सत्यानाश हुआ. அவங்க சொல்றாங்க வயிற்றினுடைய பொழப்பின் மூலமாக சத்யாநாசம் தான் ஏற்பட்டிருக்கு. तो क्या करें? बाल बच्चों को छोड़ के भाग जाएं? அப்பொழுது பாபா சொல்றாரு வயிற்றினுடைய பொழப்பின் மூலமாக சத்யாநாசம் ஏற்பட்டிருந்தால் பிறகு என்ன செய்வது? குழந்தை குட்டிகளை விட்டுட்டு ஓடிவிடணுமா? हाँ, क्योंकि बोला है ये अंदर का पुरुषार्थ है. ஏனென்றால் பாபா சொல்லியிருக்கிறார் இது உள்ளுக்கான புருஷார்த்தமாகும். ये बाहर का दिखावे का पुरुषार्थ नहीं है, इसलिए बोला है अंदर वाले रह जाएंगे. இது வெளியில காமிக்கக்கூடிய புருஷார்த்தம் கிடையாது. அதனால் தான் சொல்லியிருக்கிறார் और बाहर वाले ले जाएंगे. உள்ளுக்குள் இருக்கக்கூடியவங்க இருந்துருவாங்க, வெளியே இருக்கக்கூடியவங்க முன்னேறுவாங்க. वो रहते तो बाहर हैं, அவர்கள் வெளியே தான் இருக்காங்க. लेकिन अंदर से क्या उनकी मन बुद्धि में खींच होती है, ஆனால் உள்ளுக்குள் அவங்களுடைய மனம் புத்தியில் எந்த ஈர்ப்பு ஏற்படுகிறது, आकर्षण होता रहता है, ये कोई नहीं जानता. என்ன ஈர்ப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. जैसे எப்படி? सन 76 से पहले भी हुआ. क्या हुआ? வருடம் 76க்கு முன்னால் கூட நடந்தது. என்ன நடந்தது? अंदर वाले सरेंडर्ड हैंड्स रह गए. உள்ள இருக்கக்கூடிய சரண்டர் ஹேண்ட்ஸ் அங்கேயே இருந்துட்டாங்க. जो आज भी अपने को ब्रह्मा कुमार कुमारी कहलाते हैं. யார் இன்றும் கூட தன்னை பிரம்மகுமார் குமாரிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். बाप को नहीं पहचान सके தந்தையை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. और बाप का अकूट ज्ञान का वर्षा नहीं ले सके. மற்றும் ஞானத்தினுடைய அழிவில்லாத ஆஸ்தியை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. और बाहर वाले जो घर गृहस्थ में रहते थे, மற்றும் வெளியே இருக்கக்கூடியவங்க யார் தன்னுடைய வீடு வாசலில் இருந்தாங்க, वो ले गए. குடும்ப வாழ்க்கையில் இருந்தார்கள், அவர்கள் முன்னேறி விட்டார்கள். यहाँ भी देखने में आता है. இங்கு கூட பார்ப்பதில் வருகிறது. जो भी बैठे हुए हैं वो घर गृहस्थ में रहने वाले, யாரெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களா? ज्यादातर नॉन सरेंडर्ड हैं. அவர்கள் அதிகபட்சமாக நான் சரண்டர் ஆக இருக்கிறார்களா या सरेंडर्ड हैं? இல்லையானால் சரண்டர் ஆக இருக்கிறார்களா? है नॉन सरेंडर्ड. फिर भी நான் சரண்டர் ஆக இருக்கிறார்கள். அப்பொழுதும் கூட अगर ऐसा पुरुषार्थ करते हैं अंदरूनी, ஒருவேளை இப்படிப்பட்ட உள்ளுக்குள் இருக்கக்கூடிய புருஷார்த்தத்தை செய்கிறார்களோ, क्या कैसा अंदरूनी पुरुषार्थ? எப்படிப்பட்ட உள்ளுக்குள் இருக்கக்கூடிய புருஷார்த்தம்?
कि एक के प्रति मन बुद्धि खिंचती रहे। என்னவென்றால் வெறும் ஒருத்தருக்காக மட்டும் மனம் புத்தி வந்து இழுத்து கொண்டே இருக்கணும். कोई दूसरे के प्रति बुद्धि का आकर्षण न जाए, जैसे बांदेली माताओं के लिए बोला। வேற யாருக்காகவுமே புத்தியினுடைய ஈர்ப்பு வந்து செல்லக்கூடாது. எப்படி வந்து பாந்தேலி மாதாக்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. कि सबसे जास्ती कौन सी माताएं याद करती हैं? என்னவென்றால் எல்லாத்தை விட அதிகமாக எந்த மாதாக்கள் நினைவு செய்கிறார்கள்? बांदेली माता याद। பாந்தேலி மாதாக்கள். उनका लगाव न पति में जाता है, என்னவென்றால் அவர்களுடைய ஈடுபாடு கணவரிலும் செல்லாது, न बच्चों में जाता है। குழந்தைகளிலும் செல்லாது. ऐसे हैं तो नंबरवार, இப்படி வந்து வரிசைகரமாக இருக்கிறார்கள் தான். लेकिन याद करने में ஆனால் நினைவு செய்வதில் तीखी बांदेली माताएं जाती हैं। பாந்தேலி மாதாக்கள் தான் முன்னேறுகிறார்கள். इंद्रियों से, देह से बंधन में है, ஏனென்றால் இந்திரியங்களின் மூலமாக உடலின் மூலமாக பந்தனத்தில் இருக்கிறார்கள். बंधन में रहने का समाज के सामने अंजाम किया हुआ है। பந்தனத்தில் இருப்பதற்காக உலகத்தினருக்கு முன்னால் சமுதாயத்திற்கு முன்னால் அவர்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. इसलिए निभाती हैं, அதனால் தான் அதை கரை சேர்க்கிறார்கள். क्योंकि ஏனென்றால் भारतवासी बनना है। பாரதவாசிகள் ஆக வேண்டும். क्या डाइवोर्स देकर विदेशी नहीं बनना है, वो संस्कार नहीं डालने हैं। டைவர்ஸை கொடுத்துவிட்டு விதேசிகள் ஆகக்கூடாது, அந்த சம்ஸ்காரத்தை போடக்கூடாது. तो सहन करती हैं, அதனால் தான் சகித்துக் கொள்கிறார்கள். मर कट के भी सहन करती हैं, लेकिन मन बुद्धि से क्या இறந்து கொண்டு கூட அவர்கள் சகிச்சுகிறார்கள். ஆனால் மனம் புத்தியின் மூலமாக उपराम रहने का पुरुषार्थ करती हैं। அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய புருஷார்த்தத்தை செய்யறாங்க. कोई नई आत्मा आई और उसके घर के बंधन है, आने नहीं देते, और तो वो आत्मा क्या पाएगी, क्या पुरुषार्थ? அவங்க சொல்றாங்க, பாபா யாரோ ஒருத்தவங்க புது ஆத்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே பந்தனம் இருக்கு, அவங்களால இங்க வர முடிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன புருஷார்த்தம் பண்ணுவாங்க, என்ன பதவி அடைவாங்க? बहुत सी माताओं ने ये अनुभव किया होगा। நிறைய மாதாக்கள் வந்து இது அனுபவம் செய்திருப்பீங்க. कि जिस दिन गहरी याद रहती है, எந்த நாள் வந்து ஆழமான நினைவு இருக்கிறதோ, कभी कभी गहरी याद रहती है कि नहीं? எப்பொழுதாவது ஆழமான நினைவு இருக்கிறதா இல்லையா? जब गहरी याद रहती है எப்பொழுது ஆழமான நினைவு இருக்கிறதோ, तो दुर्योधन दुशासन कैसा भी पुरुष बन जाए, அப்பொழுது துரியோதன் துச்சாதனன் எப்படிப்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி, लेकिन वो सफल नहीं होता है। ஆனால் அவர்களால் வந்து வெற்றி அடைய முடிய மாட்டேங்குது, जीत हो जाती है। வெற்றி கிடைக்கிறது. मूल बात क्या हुई ஆகவே அப்படி இருக்கும் பொழுது முக்கியமான விஷயம் என்னவாகும்? है? वो ऊपर वाला क्या देखता है? அந்த மேல இருக்கக்கூடியவர் வந்து என்ன பார்க்கிறார்? अंदर का मन बुद्धि रूपी आत्मा को देखता है உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மனம் புத்தி ரூபமாகிய ஆத்மாவை பார்க்கிறாரா? कि लगन कहाँ लगी हुई है। என்னன்னா எங்க ஈடுபாட்டு ஏற்பட்டிருக்கிறது? अगर बांधेली भी माता हुई है ஒருவேளை பாந்தேலி மாதாவாக இருந்தாலும் சரி, और மற்றும் नियत खराब है, पुरुष चंचलता करता है और प्रभाव में आ जाती है। அவங்களுடைய எண்ணம் வந்து சரியில்லை, இன்டென்ஷன் சரியில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஆண் எப்படிப்பட்ட சஞ்சலத்தை கொண்டு வந்தாலும் அவர்கள் அதனுடைய பிரபாவத்தில் சென்று விடுகிறார்கள். तो प्रभावित हो गई ना। அப்பொழுது அவர்கள் வந்து பிரபாவத்தில் வந்து விட்டார்கள் இல்லையா? प्रभावित हो गई माने प्रजा बढ़ गई। பிரபாவத்தில் வந்து விட்டார்கள் என்றாலே பிரஜை ஆகிவிட்டார்கள். तो वो बुद्धि का स्वामी
அப்பொழுது அந்த புத்தியினுடைய சுவாமி, बुद्धिमानों की बुद्धि புத்திமானுக்கெல்லாம் புத்தி, बुद्धि की लगन देखता है। புத்தியினுடைய அந்த ஈடுபாடை பார்க்கிறார். ये बुद्धि की लगन कहाँ लगी हुई है? இந்த புத்தியினுடைய ஈடுபாடு எங்கே ஏற்பட்டிருக்கிறது? इंद्रियों के रस में आकर्षण होने वाली बुद्धि है, இந்திரியங்களுடைய ரசனத்தில் ஈர்க்கக்கூடிய புத்தியாக இருக்கிறதா, या इंद्रियों के आकर्षण से परे हो गई? இல்லையானால் இந்திரியங்களுடைய ஈர்ப்பிலிருந்து அப்பாற்பட்டு சென்று விட்டதா? हाँ, इसीलिए बोला, ब्रह्म वाक्य बोल दिया। ஆம், அதனால்தான் சொல்லியிருக்கிறார், பிரம்ம வாக்கியத்தை சொல்லிவிட்டார். अगर ஒருவேளை चारपाई से हाथ पांव बांध करके करते हैं तो तुम्हारा कोई दोष नहीं। பெட்ல கை காலை கட்டி போட்டு விட்டு அப்படிப்பட்ட செயல்களை செய்தால் அதுல உங்களுடைய தோஷம் எதுவுமே கிடையாது. क्या कहा? என்ன சொன்னார்? है? नियत खराब होगी तो हाथ पांव बांधने देगी या युद्ध करती रहेगी? है? युद्ध करेगी। ஒருவேளை கணவருடைய ஆசைக்கு அப்பாற்பட்டு இருந்தால், தனிப்பட்டு இருந்தால் கை காலை கட்ட விடுவார்களா? இல்லையானால் யுத்தம் செய்வார்களா? யுத்தம் செய்வார்கள், தன்னுடைய பாதுகாப்பை செய்வார்கள். रक्षा तो करेगी ना। तो ऐसे बताया ஆகவே இப்படி சொல்லியிருக்கிறார், कि तुम भारतवासी हो ना। क्या कहा? நீங்கள் பாரதவாசியாக இருக்கிறீர்கள் இல்லையா? तुम क्या हो? कहाँ के वासी? நீங்கள் என்ன ஆகுவீங்க? எங்க வசிக்கக்கூடியவங்க ஆகுவீங்க? है? किसके दिल और दिमाग में बसने वाले? யாருடைய மனம் மற்றும் இதயத்தில் வசிக்கக்கூடியவர்கள்? बुद्धि रूपी आत्मा से மனம் புத்தி ரூபி ஆத்மாவில் இருந்து, है। ஆத்மாவின் மூலமாக. कहाँ तुम्हारी मन बुद्धि का वास है? எங்கு உங்களுடைய மனம் புத்தி வசிக்கிறது? है? सिर्फ निराकार में वास है வெறும் நிராகார்ல வசிக்கிறதா? या सिर्फ साकार में वास है இல்லையானால் வெறும் சாகாரத்தில் வசிக்கிறதா? या निराकार साकार दोनों में वास है இல்லையானால் நிராகார் மற்றும் சாகார் ரெண்டுத்திலயும் வசிக்கிறதா? या आकारी भूत प्रेत में वास है? இல்லையானால் ஆகாரி பூத பிரேதங்களில் வசிக்கிறதா? विश्वास किस में बैठा हुआ है? யார் மீது விசுவாசம் அமர்ந்திருக்கிறது? क्योंकि ज्ञान में चलने वाले ब्राह्मण आज ऐसे भी हैं ஏனென்றால் ஞானத்தில் நடக்கக்கூடிய பிராமணர்கள் இன்று இப்படியும் கூட இருக்கிறார்கள், जो भूत प्रेत विद्या में बहुत विश्वास करते हैं। யாரு பூத பிரேத படிப்பில் வித்யாவுல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க. बेसिक ज्ञान में चलने वाले भी हैं, பேசிக் நாலேஜ்ல நடக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, एडवांस ज्ञान में चलने वाले भी हैं। அட்வான்ஸ் ஞானத்துல நடக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. बल कन्याओं को अर्पण भी करते हैं एडवांस ज्ञान में। பலே கன்யாக்களை அட்வான்ஸ் நாலேஜ்ல அர்ப்பணை செய்யறாங்க. तो ऐसी ऐसी आत्माएं हैं माताएं के रूप में, ஆகவே இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருக்காங்க மாதாக்களின் ரூபத்தில், जो औलियों को गुरु बना लेती हैं। யார் ஆலியாவை தன்னுடைய குருவாக்கி கொள்கிறார்கள். जब हवा उड़ती है, எப்பொழுது காத்து பறக்கிறதோ, टीवी चैनल्स में, अखबारों में, டிவி சேனல்ல, நியூஸ் பேப்பர்ல, रेडियो में, ரேடியோல, स्थानीय चैनल्स में, அங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஊரினுடைய சேனல்ல क्या என்ன है? आसाराम बापू बाबा की, என்னன்னா ஆஷாராம் பாப்பு பாபாவின் और மற்றும் राम रहीम बाबा की। ராம் ரஹீம் பாபாவினுடைய. तो बेचारी माताओं का दिल दहलने लगता है। அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயங்களை கேட்டுவிட்டு மாதாக்களுடைய மனசு பதட்டம் அடைகிறது. और மற்றும்
फिर योग बल तो काम नहीं करेगा। பிறகு யோக பலம் வந்து வேலைக்கு வரல. क्यों? ஏன்? क्योंकि बुद्धि का लगाव ஏனென்றால் புத்தியினுடைய ஈடுபாடு देह की तरफ है, தேகத்தை நோக்கி இருக்கிறதா, या இல்லையானால் देह के लगाव से परे हो गई बुद्धि। தேகத்தினுடைய ஈடுபாடிலிருந்து புத்தி அப்பாற்பட்டு விட்டதா? है? देह में लगाव है। உடல்ல ஈடுபாடு இருக்கு. मेरी बच्ची, என்னுடைய பெண் குழந்தை, हाय मेरी बच्ची का भी कल कहीं ये हाल न हो जाए। ஐயோ என்னுடைய பெண் குழந்தைக்கும் நாளைக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது. इसलिए जल्दी जल्दी चलो। அதனால்தான் சீக்கிரமா வாங்க. आज एडवांस पार्टी में भी देखा जाए तो भीड़ लगी हुई है माता पिताओं की। இன்று அட்வான்ஸ் பார்ட்டில பார்த்தால் கூட அம்மா அப்பாவுடைய நிறைய கூட்டம் ஒன்று சேர்கிறது. लगातार आते रहते हैं। தொடர்ந்து வந்து கொண்டே இருக்காங்க. बच्ची से मिल करके तो आए, குழந்தையை வந்து சந்தித்து விட்டு வரணும், देखते क्यों, देख के तो आए। பார்த்துட்டு வரலாம். बच्ची क्या बोलती है? பெண் குழந்தை என்ன சொல்கிறது? मेरी बच्ची है ना, என்னுடைய பெண் குழந்தை இல்லையா, तेरे को तो बताएगी ना। எனக்கு சொல்லுவாங்க இல்லையா? अरे तो அரே எனவே नष्टो मोहा स्मृति लब्धा नहीं होने पाते। நஷ்ட மோக ஸ்மிருதி லப்தா ஆக முடிய மாட்டேங்குது. कोई चारा न देख करके फिर भूत प्रेत विद्या में विश्वास करने लग पड़ते। எந்த ஒரு வழியும் எப்பொழுது தென்படுவதில்லையோ அப்பொழுது பூத பிரேத கலையில் நம்பிக்கை கொண்டு வர தொடங்கி விடுகிறார்கள். औलियों को पैसा देने लग पड़ते। जो भूत प्रेतानी टंट घंट हैं वो टंट घंट भी करने लग पड़ते। அவுலியாவுக்கு பேய் விரட்டக்கூடியவர்களுக்கு பணத்தை கொடுக்க தொடங்கி விடுகிறார்கள். மற்றும் எந்த அவர்கள் தொழிலை செய்கிறார்களோ அதையும் செய்ய தொடங்கி விடுகிறார்கள். तो बताओ, बाप के प्रति निश्चय बुद्धि है? हैं? ஆகவே சொல்லுங்கள், அப்படி இருக்கும் பொழுது தந்தைக்காக நம்பிக்கை புத்தியாக இருக்கிறாங்களா? नहीं। இல்லை. जब अंदर से संकल्प आया कि बच्ची को घर ले आए, எப்பொழுது அவங்களுக்கு உள்ளுக்குள் இருந்து எண்ணம் வருகிறது, பெண் குழந்தையை நாங்க வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும், तो அப்பொழுது क्या साबित हुआ? என்ன நிரூபணமாகிறது? है निश्चय उखड़ गया, यह निश्चय कायम है। அவங்களுடைய நிச்சயம் வந்து வெளியேறி விட்டதா, இல்லைன்னா நிச்சயம் வந்து உறுதியாக இருக்கா? है निश्चय उखड़ गया, நிச்சயம் வந்து வெளியேறி விட்டது. अभी तो कोई परीक्षाएं फाइनल नहीं हो रही दिखाई पड़ती है। இப்பொழுது வந்து எந்த ஒரு பரீட்சையும் கூட ஃபைனலாக ஆகுவது போல் தென்படுவதில்லை. लेकिन टाइम आ गया। ஆனால் நேரம் வந்து விட்டது. क्या? என்ன? माया अब फाइनल पेपर जोर शोर से लेगी। மாயை இப்பொழுது ஃபைனல் பேப்பரை மிகவும் வேகமாக வாங்கும். इसलिए सुनी सुनाई बातों पर कभी विश्वास नहीं करना है। அதனால்தான் சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட விஷயங்களை ஒரு பொழுதும் நம்ப கூடாது. चाहे वो इंटरनेट में सुनी सुनाई बातें हों, பலே அது இன்டர்நெட்ல சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, चाहे टीवी चैनल्स में सुनी सुनाई बातें हों, அது பலே டிவி சேனல்ஸ்ல சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, चाहे बड़े बड़े और पुराने पुराने अखबारों द्वारा सुनी सुनाई बातें हों, பலே அது பெரிய பெரிய பழமையான நியூஸ் பேப்பரின் மூலமாக சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, चाहे रेडियो में सुनाई हुई बातें हों, பலே அது ரேடியோல சொல்லப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, एकदम सुनी सुनाई बातों पर विश्वास नहीं करना। ஒரேடியாக சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட விஷயங்களை நம்ப கூடாது. क्या करना है? என்ன செய்ய வேண்டும்? है मेरा तो एक बाबा दूसरा नहीं। हाँ, मेरे को सुनाने वाला एक शिव बाबा,
दूसरा। எனக்கு சொல்லக்கூடியவங்க ஒரே ஒரு சிவபாபா, வேற யாருமே கிடையாது. ब्रह्म वाक्य सुनाता है। பிரம்ம வாக்கியத்தை சொல்கிறார். क्या? वेदवाणी सुनाता है। ब्रह्मा के मुख से जो बोला गया वो வேதவாணியை சொல்கிறார். क्या है? பிரம்மாவினுடைய வாயின் மூலமாக எது சொல்லப்பட்டதாக இருக்கிறதோ वेदवाणी। அது என்னவாகும்? வேதவாணி ஆகும். तो हम वेदवाणी की जो बात है ஆகவே நாம் வேதவாணியினுடைய விஷயம் என்னவாக இருக்கிறதோ उसी बात को मानेंगे, அந்த விஷயத்தை தான் நம்புவோம். टैली करेंगे, டேலி பண்ணுவோம், तब मानेंगे। அப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்வோம். कितने टाइम हो गया? எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது? ये ज्ञान को चलते चलते இந்த ஞானம் நடந்து கொண்டு எவ்வளவு வருடம் ஆகிவிட்டது? है? कितने साल हो गए? 80 साल हो गए। எவ்வளவு வருடம் ஆகிடுச்சு? 80 வருடம் ஆகிவிட்டது. 80 साल के अंदर वो बाप टीचर सदगुरु एक ही है, ये नहीं समझ पाए। ஆனால் அந்த 80 வருடங்களில் தந்தை, ஆசிரியர், சத்குரு மூவரும் ஒருத்தர் தான். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. क्या? वो एक ही आत्मा पार्टधारी है அந்த ஒரே ஒரு ஆத்மா தான் பாட்டை செய்யக்கூடியவங்க ஆவாங்க. जो सुप्रीम बाप का प्रैक्टिकल पार्ट बजाती है। யாரு சுப்ரீம் தந்தையினுடைய பிராக்டிக்கல் பாட்டை பண்றாங்க. प्रैक्टिकल में मुक्ति, जीवन मुक्ति का वर्षा देने वाली है। பிராக்டிக்கலில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. सुप्रीम टीचर का पार्ट बजाती है। சுப்ரீம் டீச்சர்னுடைய பாட்டை செய்றாங்க. जो गीता गीत है, कविता है, இந்த கீதை வந்து பாடலாகும், கவிதையாகும். क्या है? என்னவாகும்? गीता क्या है? கீதை என்னவாகும்? अरे गीता नाम क्यों रखा? அரே, அதற்கு கீதை என்ற பெயர் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? है? गीत है, கீத் பாடலாகும். भगवान के मुख से गाया हुआ, பகவானுடைய வாயின் மூலமாக பாடப்பட்ட பாடல். जिसमें अलंकारिक भाषा भरी हुई है, இதுல வந்து அலங்கார பாஷை நிறைந்திருக்கிறது, प्रतीकात्मक भाषा भरी हुई है। दुनिया के सामान्य लोग तो उसे समझ ही नहीं सकते। குறிக்கப்படக்கூடிய பாஷை மொழி நிரம்பியிருக்கிறது. இதை வந்து உலகத்துல இருக்கக்கூடிய சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. समझ सकते हैं? புரிந்து கொள்ள முடியுமா? कहावत भी है, ஒரு பழமொழி கூட இருக்கு. कै समझे कवि, कै समझे रवि। रवि माने सूर्य। கே சம்ஜே கவி, கே சம்ஜே ரவி. அதாவது கவிதை எழுதக்கூடிய கவிதை எழுதக்கூடியவரால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும், இல்லையானால் சூரியனால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ரவி என்றால் சூரியன். और गीता में लिखा है, மற்றும் கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது, मैं जब आता हूँ நான் எப்பொழுது வருகிறேனோ तो पहले पहले किसको ज्ञान देता हूँ? அப்பொழுது முதலில் யாருக்கு ஞானத்தை கொடுக்கிறேன்? है? सूर्य को ज्ञान देता हूँ। சூரியனுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். तो 80 साल हो गए। அப்பொழுது 80 வருடம் ஆகிவிட்டது. 80 साल पहले 80 வருடங்களுக்கு முன்னால் वो सुप्रीम सोल, அந்த சுப்ரீம் சோல், निराकार आत्माओं का बाप, निराकार ज्ञान का अकूट भंडार जो देने वाला है, நிராகார் ஞானத்தினுடைய தந்தை, நிராகார் ஞானத்தை, அழிவில்லாத ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். 80 साल हो गए। 80 வருடங்கள் ஆகிவிட்டது. वो बाप के रूप में ज्ञान का बीज डालने वाला भी है। அவர் தந்தையின் ரூபத்தில் ஞானத்தினுடைய விதையை விதைக்கக்கூடியவரும் ஆவார். हुआ या नहीं हुआ? அப்படி ஆகுறாரா இல்லையா? अरे ज्ञान का बीज डालने वाला हुआ या नहीं हुआ? அரே, ஞானத்தினுடைய விதையை விதைக்கக்கூடியவராக ஆகினாரா இல்லையா? ஆகினாரு. और மற்றும்
टीचर के रूप में ஆசிரியரின் ரூபத்தில் दुनिया के जितने भी टीचर्स हैं, व्याख्या करने वाले, टीकाएं करने वाले, உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு டீச்சர் இருந்தாலும் சரி, விளக்கங்களை கொடுக்கக்கூடியவங்க, அதுல எடிஷன் பண்ணக்கூடியவங்க, गीता की टीकाएं करने वाले, கீதையினுடைய எடிஷன் பண்றவங்க, या कोई भी शास्त्र की टीकाएं करने वाले, இல்லையானால் எந்த ஒரு சாஸ்திரத்தினுடைய எடிஷனை கொண்டு வரக்கூடியவங்க, कोई भी शास्त्र ग्रंथ की टीकाएं करने वाले, எந்த ஒரு சாஸ்திரம் கிரந்தத்தினுடைய எடிஷன் பண்றவங்க, उन टीकाकारों के बीच அந்த எடிட்டருக்கு நடுவுல सबसे बड़ा व्याख्याकार மிகவும் பெரிய விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர் क्या? யாரு? व्याख्याता शास्त्र में माना हुआ है। வியாக்கியாவை செய்யக்கூடியவங்க, விளக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க சாஸ்திரத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. बताओ, சொல்லுங்க, शास्त्र में कोई ऐसा व्याख्याता है சாஸ்திரத்துல இப்படிப்பட்ட யாராவது விளக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்களா? जो बहुत प्रसिद्ध है? யார் மிகவும் பிரசித்தமாக இருக்காரு? है? हाँ, सांख्य योग का विख्याता कपिल मुनि गाया हुआ है। சாங்கிய யோகத்தை உருவாக்கி இருக்கக்கூடியவர் கபில் முனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जिस कपिल की मुनि की यादगार भी இந்த கபில முனியினுடைய நினைவார்த்தம் है, उसकी बसाई हुई काम्पिल्य नगरी இருக்கிறது மற்றும் அவர் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த நகரம் காம்பல்ய நகரம் இருக்கிறது. जिस काम्पिल्य नगरी में இந்த காம்பில்லி நகரத்தில் गुप्त पाठधारी पांडवों ने ब्राह्मणों के रूप में சுத்தமாக பாட்டை செய்யக்கூடிய பிராமணர்களின் ரூபத்தில் பாண்டவர்கள் लंबे समय तक वास किया था। நீண்ட காலம் வரை வசித்தார்கள். वो कपिल मुनि सबसे बड़ा व्याख्याता है शास्त्रों का। அந்த கபில முனி சாஸ்திரத்தினுடைய மிக பெரிய விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர் ஆவார். मुनि माने मनन चिंतन मंथन करके व्याख्याता। முனி என்றாலே மனன் சிந்தன் மந்தனை செய்து விட்டு விளக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க. सुनी सुनाई बात के आधार पर व्याख्याता नहीं। சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட விஷயங்களின் மூலமாக விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர் கிடையாது. कैसे? எப்படி? स्वयं मनन चिंतन मंथन करके சுயம் மனன் சிந்தன் மந்தன் செய்து விட்டு फिर व्याख्या करता। அதற்கு பிறகு விளக்கத்தை கொடுப்பார். जो कहावत है இதற்காக ஒரு பழமொழி இருக்கு, कि चबाएंगे गाय की तरह जुगाली करेंगे, என்னன்னா நிறைய மென்னால் மட்டும்தான், ஒரு பசுமாட்டை போல் அசை போட்டான்தான், तो रस बनेगा, खून बनेगा। அப்பொழுதுதான் அந்த சாறு உருவாகும், ரத்தம் உருவாகும். नहीं तो இல்லையானால் नहीं बनेगा। உருவாகாது. तो ये भी ஆகவே இதுவும் கூட ज्ञान गौओं के लिए ज्ञान की घास है। ஞான பசுமாட்டுகளுக்காக ஞானத்தினுடைய பில்லாகும். भक्ति मार्ग में गाते भी हैं பக்தி மார்க்கத்தில் பாடவும் செய்கிறார்கள். क्या? என்ன? घास खाएं गऊ में, दूध पिए ग्वाल, माखन मिश्री सिर्फ मदन गोपाल। अरे क्या बात बना दी। பாபா பாட்டு பாடுகிறார். அதனுடைய விளக்கம் என்னவென்றால், பசுமாடு பிள்ளை சாப்பிடுகிறது மற்றும் குவாலர்கள் பாலை கொடுக்கிறார்கள். ஆனால் அதுல இருக்கக்கூடிய வெண்ணெய் வெறும் மதன கோபாலுக்கு மட்டும்தான் இருக்கிறது. क्या क्या बोला? அரே, என்ன சொன்னாரு? है? गऊ क्या करें? பசுமாடுகள் என்ன செய்யும்? घास खाएं। ठीक है, ऐसी ग्लानी क्यों करती भक्ति मार्ग में? வெறும் பிள்ளை சாப்பிடுகிறாங்க. இப்படி ஏன் பக்தி மார்க்கத்தில் கிளானி பண்ணிட்டாங்க, है? அவதூறம் பண்ணிட்டாங்க? गऊ बेचारी घास क्यों खाएं? பாவம், அந்த பசுமாட்டுகள் ஏன் பிள்ளை சாப்பிடணும்? है? अरे और जानवरों के बीच में அரே, மற்ற விலங்குகளுக்கு நடுவில் गऊ ज्यादा सीधी सादी होती है।
பசுமாடு அதிகமாக கள்ளம் கபடமற்றதாக இருக்கிறதா? कि चंचल प्रकृति की भारतीय गौएं गाई गई हैं? இல்லையானால் ரொம்ப நிலையற்ற நிலையில் இருக்கக்கூடிய பாரதிய பசுமாடுகள் என்று பாடப்பட்டிருக்கிறதா? सीधी सादी। மிகவும் அது கள்ளம் கபடமற்றதாக இருக்கிறது. वो घास क्यों खाएं? அவங்க ஏன் பிள்ளை சாப்பிடணும்? और ग्वाल बाल दूध क्यों पिए? மற்றும் குவாலர்கள் ஏன் பாலை குடிக்கணும்? है? अरे कोई कारण है कि बिना कारण? ஏதாவது காரணம் இருக்கிறதா இல்லையானால் காரணம் இல்லையா? अरे अभी अभी बताया भी। அரே இப்பொழுதுதான் சொன்னாரு. क्या? என்ன? जो है ज्ञान का घास खाती है और जुगाली करती है। யார சொல்றாங்க? ஞானத்தினுடைய பிள்ளை சாப்பிடுறாங்க மற்றும் அதை அசை போடுறாங்க. तो जुगाली करती है। அப்பொழுது அசை போடுறாங்களா? सारा दिन ज्ञान का मनन चिंतन मंथन करती है कि दैया छिनरिया में ही सारा टाइम चला जाता है। முழு நாளும் ஞானத்தினுடைய மனஞ்சிந்தன் மந்தன் செய்யறாங்களா இல்லையானால் காம விகாரத்திலே முழு நாளும் சென்று விடுகிறதா? और दूध पिए ग्वाल। மற்றும் குவாலர்கள் பாலை குடிக்கிறார்கள். जो ग्वाल बाल हैं वो दूध पीते हैं। அந்த குவாலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள்தான் பாலை குடிக்கிறார்கள். ऐसी क्यों पार्शलिटी दिखाई गई है? இப்படி ஏன் அந்த பார்ஷியலிட்டி காமிக்கப்பட்டிருக்கிறது? भक्ति मार्ग में ये गायन क्यों करते हैं? பக்தி மார்க்கத்தில் ஏன் இது பாடப்படுகிறது? है? अरे जो पुरुष हैं वो बाहर की दुनिया में रहते हैं कि चार दीवारी के अंदर रहते हैं? அரே அவர்கள் ஆண் ஆகுகிறார்கள், அப்படி இருக்கும் பொழுது வெளி உலகத்தில் இருக்கிறார்களா இல்லையானால் 4 செவுற்றுக்குள்ளே இருக்கிறார்களா? और भारत की कन्याएं माताएं हैं चार दीवारी में रहती हैं। आज की दूषित वातावरण में घूमना फिरना पसंद नहीं करती। மற்றும் பாரதிய பசுமாட்டுக்கள் 4 செவருக்குள்ளே அடங்கி இருப்பார்கள். வெளி உலகத்தில் இன்ற உலகத்தில் சுற்றுவது அவர்களுக்கு பிடிக்காது. तो ज्यादा विशाल बुद्धि कौन बनेगा? அப்படி இருக்கும் பொழுது விஷாலமான புத்தி கொண்டவங்க யார் ஆகுவாங்க? है? अरे कुएं में रहने वाला मेढक ज्यादा विशाल बुद्धि हुआ। பாபா எடுத்துக்காட்டு சொல்றாரு. அரே ஒரு கிணறுல இருக்கக்கூடிய தவளை அதிகமாக விஷால புத்தியாக இருக்குமா? या उसके मुकाबले तालाब में सरोवर में रहने वाला ज्यादा विशाल बुद्धि हुआ? இல்லையானால் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வெளியே குட்டையில கடல்ல இருக்கக்கூடிய அந்த தவளை அதிகமாக விசால புத்தி கொண்டதாக இருக்கிறதா? तालाब में रहने वाला, कुएं में रहने वाला नहीं। அப்பொழுது பதில் கொடுக்கறாங்க, அந்த குட்டையில இருக்கக்கூடியது விசால புத்தியாக இருக்கும். பாபா கேக்குறாரு, குட்டையில இருக்கக்கூடியது விசால புத்தியாக இருக்குமா? கிணறுல இருக்கிற தவளை விசால புத்தியாக இருக்காதா? है? अरे अंदर रहने वाला कुआं का दायरा लंबा चौड़ा है या ज्ञान सरोवर का दायरा लंबा चौड़ा है? கிணறுனுடைய சைஸ் நீளமா அகலமா இருக்கா இல்லையானால் ஒரு ஏரியினுடைய சைஸ் அகலமா இருக்கா? तो बताया ஆகவே சொல்லியிருக்கிறார், चार दीवार में रहने वाली जो गौएं हैं 4 சிவருக்குள் இருக்கக்கூடிய எந்த பசுமாட்டுகள் இருக்கிறாங்களோ वो गौएं कितने जन्म हो गए कि उनको चार दीवारी में ही रहना पड़ रहा है। அவங்களுக்கு அப்படிப்பட்ட பசுமாட்டுகளுக்கு எத்தனை பிறவிகள் ஆகிவிட்டது. என்னன்னா அவங்க அப்படியே 4 செவருக்குள்ளே அடங்கி இருக்காங்க. क्या
घर के मुखिया उन्हें बाहर नहीं निकलने देते। வீட்ல இருக்கக்கூடிய தலைவன் அவங்களே வெளியேற விட மாட்டாங்க. ये तो बाप है, बेहद का बाप, இவர் தந்தை ஆவார், எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. जो कन्याओं माताओं को इस योग्य बनाता है। யார் கன்யா மாதாக்களுக்கு இப்படி தகுதி உள்ளவங்களாக ஆக்குறாரு. कि सिर्फ घर की लौकिक परिवार की चार दीवारी में नहीं रहना है। என்னன்னா வெறும் வீட்டினுடைய லௌகிக குடும்பத்தினுடைய 4 செவருக்குள் கட்டுப்பட்டு இருக்க கூடாது. वहां से निकलकर அங்கிருந்து வெளியேறி விட்டு बाहर की दुनिया में विचरण करना है। வெளி உலகத்தில் சுத்த வேண்டும். यहाँ तक बताया, இங்க வரைக்கும் கூட சொல்லியிருக்கிறார். एक एक कन्या माता, एक एक ब्रह्मा कुमारी, ஒவ்வொரு கன்யா மாதா, ஒவ்வொரு பிரம்ம குமாரி 10-10, 20-20 सेंटर भी संभाले। 10-10, 20-20 சென்டர் கூட அவங்க பாத்துக்கணும். तो कुएं का मेढक बन के रहेगी या ज्यादा अनुभवी बनेगी? அப்பொழுது அவங்க அந்த கிணறுல இருக்கக்கூடிய தவளையாகவே இருப்பாங்களா, இல்லையானால் அதை விட அதிகமாக அனுபவம் கொண்டவங்களாக ஆகுவாங்களா? हैं? ज्यादा अनुभवी बनेगी, लेकिन हर देह अभिमान, அவங்க அதிகமாக அனுபவம் கொண்டவங்களாக ஆகுவாங்க. ஆனா இந்த தேக அபிமானம், ஐயோ. बाप कहते हैं தந்தை சொல்கிறார், मेरे बीज रूप आत्माएं हैं। இவங்க எல்லாருமே என்னுடைய விஜயரூபமான ஆத்மாக்கள், रुद्राक्ष के मण के, ருத்ராட்சனுடைய மணிகள். ऐसे बीज जिनकी अक्ष माने आंखों से இப்படிப்பட்ட விதைகள் யாருடைய அதாவது கண்கள் மூலமாக मैं सारे संसार को देखता हूँ। நான் முழு உலகத்தையும் பார்க்கிறேன். जिसको आंखें नहीं है वो, யாருக்கு கண்கள் இல்லையோ அவர் சொல்கிறார். लेकिन ஆனால் जब तक पुरुषार्थ संपूर्ण नहीं हुआ है, எப்பொழுது வரை புருஷார்த்தம் சம்பன்னமாகவில்லையோ तब तक அப்பொழுது வரை उनका गायन नहीं होता है அவங்களுக்கு மகிமை ஏற்படாது. संसार में உலகத்தில் कोई उन्हें मान्यता नहीं देता है, அவங்களுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. न भगवान की ह्यूमन गौओं की मान्यता देता है, பகவானுடைய மனித பசுமாட்டுகளும் முக்கியத்துவம் தருவதில்லை. न गोपों की मान्यता देता है। அதேபோல் கோபர்கள் என்றால் குவாலர்களுக்கும் மகத்துவம் தருவதில்லை. जो भी चित्र बनाए जाते हैं என்னவெல்லாம் படம் உருவாக்கப்படுகிறதோ वो संपूर्णता के चित्र बनते हैं அது சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய படங்கள் உருவாகுகிறதா, या अधूरे पुरुषार्थ के चित्र बनते हैं? இல்லையானால் அரைகுறையான புருஷார்த்தத்தினுடைய படங்கள் உருவாகுகிறதா? संपूर्णता के बनते हैं। சம்பூர்ணதாவினுடைய படங்கள் தான் உருவாகுகிறது. अभी वो पुरुषार्थ नहीं हो पा रहा है। இப்பொழுது அந்த புருஷார்த்தம் செய்யப்படவில்லை. कौन सा पुरुषार्थ? எந்த புருஷார்த்தம்? ये सब कुछ तेरा, कुछ नहीं मेरा। என்ன புருஷார்த்தம்னா எல்லாமே உங்களுது, எதுவுமே என்னது கிடையாது. ये तन भी तेरा, இந்த உடலும் உங்களது. हाँ? என்ன? परिवार का पिता है குடும்பத்தில் தந்தை இருக்காங்க. तो पिता के जो भी बीवी वाले बच्चे हैं அப்பொழுது தந்தையின் யாரெல்லாம் குழந்தை மனைவி இருக்காங்க, वो पिता का तन है या नहीं है? அப்பொழுது அது தந்தையினுடைய உடலாக இருக்கா இல்லையா? है? तो तन भी तेरा, அப்பொழுது அந்த உடலும் உங்களுடையது, मन भी तेरा, மனமும் உங்களுடையது, மற்றும் जीवन में जो भी धन डटपुंजिया कमाया वो भी तेरा। வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொஞ்சம் பணம் சம்பாதித்திருக்காங்களோ அதுவும் உங்களுது. देह के संबंधी भी तेरे। தேகத்தின் சம்பந்திகளும் உங்களுடையது.
इस जीवन में जो आत्माएं संपर्क में आई, இந்த வாழ்க்கையில் எந்த ஆத்மாக்கள் வந்து தொடர்புல வந்திருக்காங்களோ उन संपर्कियों की ताकत भी तेरे लिए। அந்த தொடர்பினர்களுடைய சக்தியும் உங்களுக்காக, कुछ नहीं मेरा, என்று எதுவுமே கிடையாது. मुझे अपने में कोई शक्ति नहीं लगानी, எனக்கு எனதுல எந்த ஒரு சக்தியையும் ஈடுபடுத்தக்கூடாது. क्योंकि ஏனென்றால் बाप ने अंजाम किया है, தந்தை ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, मेरे सेवादारी बच्चे भूख नहीं मर सकते। என்னுடைய சேவாதாரி குழந்தைகள் பசியோடு இறக்க மாட்டார்கள். और पुरुषार्थ करने के लिए क्या चाहिए? மற்றும் புருஷார்த்தம் செய்வதற்காக என்ன வேண்டும்? 2 रोटी 2 टिक्कर चाहिए। ரெண்டு ரொட்டி தான். ரொட்டியினுடைய 2 வாய். नमक डाल करके चाहिए। அதுல உப்பு போட்டு வேண்டும். जिंदा रहेगा, அப்பொழுது உயிரோடு இருப்பாங்களா? पुरुषार्थ करेगा புருஷார்த்தம் செய்வாங்களா? या मर जाएगा? இல்லையானால் இறந்து போகுவாங்களா? है, जिंदा रहेगा। உயிரோடு தான் இருப்பாங்க. फिर 80 साल के बाद रिजल्ट क्या आ रहा है? பிறகு 80 வருடங்களுக்கு பிறகு எந்த ரிசல்ட் வருகிறது? है, क्या रिजल्ट आ रहा है? என்ன ரிசல்ட் ज्यादा வருது? खाते हैं, चलो, யாரோ சொல்றாங்க அதிகமா சாப்பிடுறோம். घर गृहस्थ में रहने वालों की बात छोड़ दो। சரி, வீட்ல குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய விஷயத்தை விட்டுருங்க. जो सरेंडर्ड हैंड्स हैं, யாரு சரண்டர் ஆக இருக்காங்களோ, कहते हैं हम समर्पण हुए हैं। सम माने संपूर्ण, अर्पण माने अर्पण, संपूर्ण अर्पण माने யாரு சொல்றாங்க நாங்க சமர்ப்பணம் ஆகிவிட்டோம், அதாவது சம்பூர்ணமாக அர்ப்பித்து விட்டோம். ये तन भी सारा तन तेरा। சம்பூர்ணமாக அர்ப்பணை ஆகிவிட்டோம் என்றால் என்ன? இந்த உடலும் முழு உடலும் உங்களுடையது. जो भगवान बाप ब्रह्म वाक्य में बोलते हैं, பகவான் தந்தை பிரம்ம வாக்கியத்தில் சொல்கிறார், तन भी पूरा अर्पण करना पड़े। உடல் கூட முழுமையாக அர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும். ऐसे नहीं हाथ अर्पण कर दिए, पांव अर्पण कर दिए, कान अर्पण कर दिए, இப்படி இல்லை, கை அர்ப்பித்து விட்டோம், கால் அர்ப்பித்து விட்டோம், காது அர்ப்பித்து விட்டோம். नहीं, இல்லை, तन भी உடலும் पूरा अर्पण माने முழுமையாக அர்ப்பணை செய்யணும். அப்படின்னா कोई अंग ऐसा न रहे எந்த ஒரு உறுப்பும் இப்படி இருக்கக்கூடாது, जो ईश्वर के प्रति, यज्ञ कुंड के प्रति எது ஈஸ்வருக்காக யக்ன குண்டத்திற்காக अर्पण में न हो। அர்ப்பிக்கப்படவில்லை, அப்படிப்பட்ட உறுப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. उसको कहेंगे संपूर्ण। अरे அதை தான் என்ன சொல்லப்படுகிறது? சம்பூர்ணமாக समर्पण। சமர்ப்பணமாகுவது. तो वाचा है, घड़ी घड़ी चेक करनी है। ஆகவே இந்த வார்த்தைகள் இருக்கு, சொற்கள் இருக்கு, அதை நொடிக்கு நொடி செக் பண்ணணும். कहीं आपस में ही तो लेन देन वाचा का नहीं करते रहते हैं। என்னன்னா நம்ம எங்கேயோ ஒருத்தர் இன்னொருத்தர் வெறும் பேசிக்கொண்டே இருக்கிறோம், அப்படி இல்லை இல்லையா? रज रज के बातें करेंगे, बाबा को नहीं बताना। ரொம்ப அவங்க கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க, பாபாவுக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. क्या என்ன? कैसे दिल की बातें करेंगे? எப்படிப்பட்ட மனதினுடைய விஷயத்தை பேசுவாங்க? दिल की बातें करने के लिए भांति भांति के दिलावर बना लेती है। மனதினுடைய விஷயத்தை பேசுவதற்காக நிறைய மனதுக்கு பிடித்தவங்களை உருவாக்கிக்கிறாங்க. और उनसे गुपचुप बातें करते, दूसरा आ जाएगा चुप। அவங்களோட ரொம்பவே கொஞ்சி கொஞ்சி பேசினே இருப்பாங்க, இன்னொருத்தவங்க அங்க வந்துட்டா அமைதியாயிடுவாங்க. तो ऐसों को एक के प्रति समर्पण कहेंगे। ஆகவே அப்படிப்பட்டவர்களை ஒருத்தருக்காக சமர்ப்பணம் என்று சொல்லப்படுமா? कहेंगे नहीं कहेंगे। சொல்லப்படுமா? சொல்லப்படாது. ऐसी ढेर बातें हैं இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது, जिनके आधार पर
कोई भी समर्पण साबित नहीं होता। எதனுடைய அடிப்படையில் யாரையுமே வந்து சமர்ப்பணம் ஆகியிருக்கிறீங்க என்று நிரூபிக்க முடியாது. एडवांस ज्ञान में भी समर्पण साबित नहीं हो रहा। அட்வான்ஸ் நாலேஜ்ல கூட சமர்ப்பணம் என்று நிரூபணம் ஆகவில்லை. और बेसिक ज्ञान में भी மற்றும் பேசிக் நாலேஜ்ல கூட कोई समर्पण में साबित नहीं होता। யாருமே வந்து சமர்ப்பணம் ஆகியிருக்காங்க என்று நிரூபிக்க முடியாது. क्योंकि वो तो बाप को पहचानते ही नहीं। ஏனென்றால் அவங்க தந்தையை தெரிஞ்சுக்கவில்லை. पहचानते हैं? தெரிஞ்சுக்கிறாங்களா? पहचानते ही नहीं, उनकी बात ही नहीं। தெரிஞ்சுக்குவதே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய விஷயமே இல்லை. तो असल में देखा जाए तो चांस किनको है पक्का पक्का भारतवासी बनने का? அப்பொழுது உண்மையாக பார்த்தால் பக்கவாக பாரதவாசி ஆகுவதற்காக யாருக்கு சான்ஸ் இருக்கு? जो एडवांस में चल रहे हैं, एडवांस ज्ञान ले रहे हैं, யார் அட்வான்ஸ்ல நடக்கறாங்க, அட்வான்ஸ்னுடைய நாலேஜ் எடுத்துக்கறாங்க, एडवांस ज्ञान सुनाए रहे हैं, அட்வான்ஸ் ஞானத்தை சொல்றாங்க. बाप सुप्रीम टीचर, தந்தை சுப்ரீம் டீச்சர் और सुप्रीम सदगुरु का पार्ट மற்றும் சுப்ரீம் சத்குருவினுடைய பார்ட் बुद्धि में समझ भी रहे हैं, புத்தியின் மூலமாக புரிந்து கொள்கிறார்கள். लेकिन सुनी सुनाई बातों में आकर के भ्रमित हो जाते हैं। ஆனால் சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட விஷயங்களில் வந்துவிட்டு அலைபாய்ந்து விடுகிறார்கள். तो अनिश्चय बुद्धि बन जाते। அப்பொழுது அனிச்சை புத்தி ஆகிவிடுகிறார்கள். अनिश्चय बुद्धि माने मृत्यु। घड़ी घड़ी அனிச்சை புத்தி என்றால் மரணம். निश्चय बुद्धि, घड़ी घड़ी निश्चय बुद्धि। நொடிக்கு நொடி நிச்சய புத்தி, நொடிக்கு நொடி அனிச்சய புத்தி. तो मृत्युलोक में है அப்பொழுது மரண உலகத்தில் இருக்கிறார்களா या अमरलोक में आ गए? இல்லையானால் அமர உலகத்தில் வந்து விட்டார்களா? मन बुद्धि के जो वाइब्रेशन है संकल्पों के, மனம் புத்தியினுடைய எண்ணங்களின் வைப்ரேஷன் என்ன இருக்கிறதோ उन संकल्पों के आधार पर, वाइब्रेशन के आधार पर அந்த எண்ணங்களின் அடிப்படையில், வைப்ரேஷனுடைய அடிப்படையில் मृत्युलोक में है மரண உலகத்தில் இருக்கிறார்களா या இல்லையானால் अमरलोक में आ गए, स्वर्ग में आ गए, அமர உலகத்தில் ஸ்வர்க்கத்தில் வந்து விட்டார்களா? जहाँ देवताएं मरते नहीं है, எங்க தேவதைகள் வந்து இறப்பதே கிடையாது. स्वेच्छा से शरीर छोड़ते हैं। விருப்பப்பட்டு தான் உடலை விடுவாங்க. तो हम कहाँ के वासी हैं? அப்பொழுது நாம் எங்கு வசிக்கக்கூடியவங்க? मृत्युलोक के वासी हैं। மரண உலகத்தில் வசிக்கக்கூடியவங்க. अमरनाथ बाप को अभी तक भी हमने नहीं पहचाना है। அமர்நாத் தந்தையை இப்பொழுது வரை கூட நாம் வந்து தெரிந்து கொள்ளவில்லை. नहीं तो இல்லையானால் बाप कहते हैं, मिसाल देते हैं, இல்லையானால் தந்தை சொல்கிறார், எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். एक सेकंड में जीवन मुक्ति ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி गाई हुई है। பாடப்பட்டிருக்கிறது. இது யாருடைய அடையாளமாகும், है எடுத்துக்காட்டாகும்? जनक का मिसाल। இது வந்து ஜனக்னுடைய எடுத்துக்காட்டாகும். जन माने जन, का माने करने वाला। ஜன் என்றால் பிறப்பு, கா என்றால் செய்யக்கூடியவங்க. जो जन्म का काम कर लेता है, माने प्रत्यक्षता रूपी जन्म प्राप्त कर लेता है। யார் வந்து பிறப்பை வந்து எடுத்துக்கிறாங்க, அதாவது பிரத்யட்சமாகக்கூடிய பிறப்பை வந்து எடுத்துக்கிறாங்க. एक सेकंड में निश्चय बुद्धि बनता है ஒரு செகண்ட்ல நிச்சய புத்தி ஆகுறாங்க. और जिंदगी का फैसला कर देता है। மற்றும் வாழ்க்கையினுடைய தீர்மானத்தை செய்து கொள்கிறார்கள். क्या फैसला? मरना என்ன தீர்மானம்? तेरी गली में
जीना तेरी गली में। அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வழியில்தான் இருக்கணும் மற்றும் உன்னுடைய வழியில்தான் வாழணும். मृत्यु भी हो जाए மரணம் ஏற்பட்டு விட்டாலும் சரி, तो कौन से रास्ते पर चलते हुए हो जाए, அப்பொழுது யாருடைய வழியில் நடந்து கொண்டு ஏற்பட்டு விடணும்? कौन सा रास्ता எந்த வழி இருக்கு? जो एक सुप्रीम सोल ने दिखाया, யார் ஒரே ஒரு சுப்ரீம் சோல் எந்த வழியை காமித்திருக்கிறாரோ उसी रास्ते पर चलते चलते मृत्यु भी हो जाए तो भी அந்த வழியில் நடந்து கொண்டே மரணம் ஏற்பட்டு விட்டாலும் சரி, அப்பொழுது கூட निश्चय बुद्धि बन करके या निश्चय बुद्धि बनकर, நிச்சய புத்தி ஆகிவிட்டா இல்லைன்னா அனிச்சய புத்தி ஆகிவிட்டா, निश्चय बुद्धि बन, நிச்சய புத்தி ஆகிவிட்டு जैसे युद्ध में योद्धा युद्ध करते हैं, उनके अंदर भावना होती है, भावना गीता में भी लिखी हुई है। யுத்தத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குள் பாவனை இருக்கிறதா? அந்த பாவனை கீதையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. कि युद्ध करते करते जो मरेंगे तो யுத்தம் செய்து கொண்டே யார் இருப்பார்களோ कहाँ जाएंगे? அவர்கள் எங்கு செல்வார்கள்? हैं? स्वर्ग में। சொர்க்கத்தில் செல்வார்கள். तो कहाँ की बात है? ஆகவே இது எங்க இருக்கக்கூடிய விஷயமாகும்? अभी ब्राह्मणों की बात है। இப்பொழுது அது பிராமணர்களின் விஷயமாகும். यज्ञ के आदि में वो आत्मा யக்னத்தின் ஆரம்பத்தில் அந்த ஆத்மா जिसके लिए ब्रह्म वाक्य बोला गया, யாருக்காக பிரம்ம வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது? लाश भी गुम कर दी பிணத்தையும் காணாமல் செய்து விட்டார்கள். तो कोई जिंदा जीता जागता था या नहीं था? அப்பொழுது யாராவது அப்படி உயிரோடு இருந்தாங்களா இல்லையா? है? हाँ, இருந்தாங்க. मृत्यु को प्राप्त हुआ। மரணத்தை சந்தித்தாங்க. लाश गुम करने वालों ने अकाले मौत दी या अपनी मृत्यु मरा? யார் அந்த பிணத்தை காணாமல் செய்தார்களோ அவர்கள் அந்த பிணத்திற்கு திடீர்னென்ற மரணத்தை கொடுத்தார்களா, இல்லையானால் அது தானாகவே இருந்து விட்டதா? अकाले मौत हो गई அகால மரணம் ஏற்பட்டது, திடீர்னு மரணம் ஏற்பட்டது. तो भूत प्रेत बनना चाहिए। அப்பொழுது பூத பிரேத்தமாக வேண்டும். है? हाँ, भाव प्रधान विश्व रची राखा। ஆமா, பாவ பிரதான் விஸ்வரச்சி ராக்கா, அதாவது பாவனையின் மூலமாக தான் உலகம் படைக்கப்படுகிறது. जो जस करे सो तस फलता चाखा। ஜோ ஜஸ் கரே சோ தசு ஃபல்லு சாக்கா, அதாவது யார் எப்படி செய்யறாங்களோ அவங்க அதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்க. भाव प्रधान मुख्य बात, तो अंदर में भाव बैठा हुआ है। அந்த பாவனை தான் முக்கியமான விஷயமாகும். ஆகவே உள்ளுக்குள் அந்த பாவனை இருக்கிறது. क्या என்ன क्या भाव बैठा हुआ है? என்ன பாவனை இருக்கு? है? हाँ, जो भी कर्म करते हैं उसके लिए करते हैं। என்ன கர்மங்கள் செய்தாலும் அவருக்காக தானே செய்கிறோம். कर्मेंद्रियों से जो भी कर्म किया सही कर्म किया, கர்மேந்திரியங்கள் மூலமாக என்ன கர்மங்களை செய்யறோமோ அது சரியாக செய்யறோம். ब्रह्मा बाबा की समझ में नहीं आता था। அது பிரம்ம பாபாவினுடைய புரிதலில் வரவில்லை. ब्रह्मा बाबा मुरली में ही इंटरफियर करके बोलते। பிரம்ம பாபா முரளிலேயே இன்டர்ஃபியர் பண்ணி பேசினாரு. ऐसे ऐसे बच्चे थे जो मम्मा बाबा को ड्रिल कराते थे। இப்படிப்பட்ட குழந்தைகளும் இருந்தார்கள், யார் மம்மா பாபாவுக்கு ட்ரில் பண்ணாங்க. टीचर बनकर के बैठते थे। டீச்சர் ஆகிவிட்டு இருக்கிறாங்க. उनमें बाप प्रवेश करते थे। அவர்களில் தந்தை பிரவேசம் செய்கிறார். उनको कितना समझाया कि विकार में मत जाओ। அவங்களுக்கு எவ்வளவு புரிய வைத்தாங்க, விகாரத்தில் செல்லாதீங்க. उन्होंने बात नहीं मानी। ஆனால் அவங்க அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. अब पदभ्रष्ट। ஆகவே இப்பொழுது பதவி பிரஷ்டமாகிவிட்டது.
तो क्या जो मृत्यु को उस समय प्राप्त हुआ, ஆகவே யார் அப்பொழுது மரணத்தை சந்தித்தாரோ, लाश जिसकी गुम कर दी गई, யாருடைய அந்த பிணம் காணாமல் செய்து விட்டாங்களோ, उसका भाव श्रेष्ठ था, அவங்களுடைய அந்த பாவனை சிரேஷ்டமாக இருந்ததா, निश्चय बुद्धि का था, நிச்சய புத்தியினுடையதாக இருந்ததா, या नीचा भाव था? இல்லையானால் தாழ்ந்த பாவனை இருந்ததா? निश्चय बुद्धि का भाव था। நிச்சய புத்தியினுடைய பாவனையாக இருந்தது. इसलिए रिजल्ट आया, அதனால்தான் ரிசல்ட் வெளியே வந்துச்சு. कि धोबी घाट की बात को लेकर के जो बवंडर सिद्ध हैदराबाद में पैदा हुआ था, என்னன்னா தோபி காட்டினுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டு சிந்து ஹைதராபாத்ல எந்த புயல் உருவாகியதோ, उस समय ब्राह्मण परिवार के अंदर ओम मंडली में थरथल्ला आ गया। அப்பொழுது பிராமண பரிவாரத்தில் ஓம் மண்டலியில் பூகம்பம் வந்துடுச்சு. और सबसे पहले ब्रह्मा बाबा छोड़ करके चुपचाप भाग गए। அப்பொழுது முதலில் பிரம்ம பாபா தான் விட்டு அமைதியாக அங்கிருந்து ஓடிட்டாரு. कहाँ चले गए किसी को पता ही नहीं चला। எங்கு சென்று விட்டார்னு யாருக்குமே தெரியவில்லை. तो बताओ, ஆகவே சொல்லுங்க, जिनको ब्रह्मा बाबा के ऊपर श्रद्धा थी, वो आत्माएं हिल जाएंगी या नहीं हिल जाएंगी? ஆகவே யாருக்கு பிரம்ம பாபாவின் மீது நம்பிக்கை இருந்துச்சோ அந்த ஆத்மாக்கள் அசைந்து விடுவார்களா இல்லையா? அசைந்துடுவாங்க. परिवार में குடும்பத்தில் पिता का सबसे बड़ा सहयोगी कौन होता है? தந்தைக்கு மிகப்பெரிய உதவியாளர் யாராக இருக்காங்க? है माता। அம்மா. और माता ही अगर धोखा दे जाए, ஒருவேளை அந்த அம்மாவே ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, तो पिता और पिता के परिवार का क्या हाल होगा? அப்பொழுது தந்தை மற்றும் தந்தையின் குடும்பத்திற்கு என்ன நிலைமை ஏற்படும்? बेहाल होगा மோசமான நிலைமை இருக்குமா? या இல்லையானால் अच्छा हाल होगा? நல்ல நிலைமை இருக்குமா? बेहाल हो जाता है। மோசமாகி விடுகிறது நிலைமை. ओम मंडली सारी बिखर गई। ஓம் மண்டலி எல்லாமே கலைந்து விட்டது. 4-5 वर्ष के बाद नया संगठन खड़ा हुआ। 4-5 வருடங்களுக்கு பிறகுதான் ஒரு புதிய சங்கடன் உருவாகியது. इसके द्वारा யார் மூலமாக? कौन मुखिया बना? யார் அதற்கு தலைவன் ஆகினாங்க? ब्रह्मा। பிரம்மா. जो मुखिया बना उसने नाम रख दिया संगठन का, क्या? யார் அதுக்கு தலைவன் ஆகினாங்களோ அவங்க அந்த சங்கடனுக்கு பெயர் வச்சுட்டாங்க. என்ன பெயர்? ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय। பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். क्यों? ஈஸ்வரிய என்று ஏன் ये ईश्वरी विश्वविद्यालय नाम क्यों रख दिया? இந்த ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம் என்று ஏன் பெயர் வச்சுட்டாங்க? खुद को क्या समझा है? தன்னை என்னன்னு புரிஞ்சுக்கினாங்க? मैं ही ईश्वर का साकार रूप हूँ। நான் தான் ஈஸ்வரனுடைய சாக்கார ரூபமாவேன். उनको साक्षात्कार हुआ था அவங்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்பட்டது. कृष्ण का। கிருஷ்ணருடைய मैं सतयुग में कृष्ण बच्चे के रूप में जन्म लेने वाला हूँ। நான் தான் சத்தியுகத்தில் கிருஷ்ண குழந்தையின் ரூபத்தில் பிறக்கவிருக்கிறேன். जिस कृष्ण का नाम शास्त्रों में दिया हुआ है। எந்த கிருஷ்ணருடைய பெயர் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? क्या? என்ன? गीता का भगवान, கீதையினுடைய பகவான். वो मेरा पार्ट, मैं हूँ गीता का भगवान। அது என்னுடைய பாட்டாகும். நான் தான் கீதையினுடைய பகவான் ஆவேன். तो देखो, எனவே பாருங்கள், बाप को पहचाना नहीं, தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை, खुद ही भगवान बन के बैठ गए தானே பகவான் ஆகிட்டு அமர்ந்துட்டாங்க. और अपने कर्म को भी नहीं पहचाना। மற்றும் தன்னுடைய கர்மத்தையும் தெரிந்து கொள்ளவில்லை. कि जिस व्यक्ति ने हमारे साक्षात्कारों का क्लैरिफिकेशन दिया, என்னன்னா எந்த மனிதன் எங்களுடைய சாட்சாத்காரத்திற்கு அர்த்தத்தை சொன்னாங்களோ उसी को हमने धोखा दे दिया, அவருக்கே நாம் ஏமாற்றத்தை கொடுத்து விட்டோம். साथ नहीं निभाया।
அவரோடு கரை சேர்க்கவில்லை. और सारा संगठन टूट गया। அதனால முழு சங்கடனும் உடைந்து விட்டது. फिर क्या किया? அதற்கு பின்னால் என்ன செய்தார்? फिर सारे संगठन को चालाकी से अपनी मुट्ठी में कर लिया। பிறகு முழு சங்கடனையும் தன்னுடைய வசத்தில் கொண்டு வந்துட்டாரு. और संस्था का नाम क्या रख दिया संगठन का? மற்றும் அந்த சங்கடனுக்கு என்ன பெயர் வச்சிட்டாரு? ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय। பிரம்மா குமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம். तो शास्त्रों में नाम पड़ गया धृतराष्ट्र। அதனால் தான் சாஸ்திரத்தில் பெயர் வந்துடுச்சு திருதராஷ்டிரர். என்ன? अलफ को अल्लाह मिला அலஃப்க்கு அல்லாஹ் கிடைத்தாரு. और बे को मिली ब्राह्मणों की दुनिया की बादशाही। மற்றும் பேக்கு பிராமணர்களின் உலகத்தின் எஜமான தன்மை கிடைத்து விட்டது. आई तार अल्लाह की और हुआ रेल का राही। அல்லாஹ்வினுடைய அழைப்பு வந்தது மற்றும் அவர் அங்கிருந்து சென்று விட்டாரு. कौन राही हुआ? யார் சென்றுட்டாரு? कौन रेल का राही हुआ? யார் பயணத்தை தொடங்கினாரு சென்று விட்டாரு? हैं? ब्रह्मा रेल का राही हुआ। யார சொல்றாங்க? பிரம்மா. அதுக்கு பாபா சொல்றாரு பிரம்மா வந்து சென்றுட்டாரா? है? प्रजापिता वाली आत्मा பிரஜாபிதாவினுடைய ஆத்மா सत संकल्पों का राही हो गया। உண்மையான எண்ணங்களில் சென்று விட்டார். उसने तो किसी को उस समय धोखा ही नहीं दिया जब संगठन बना था। எப்பொழுது சங்கடன் உருவாகி இருந்ததோ அப்பொழுது அவர் வந்து யாருக்குமே ஏமாற்றத்தை தரவில்லை. सारे ब्राह्मण परिवार की दुनिया की बागडोर किसके हाथ में आ गई? முழு பிராமண குடும்பத்தினுடைய அந்த கண்ட்ரோலிங் பவர் யார் கையில வந்துடுச்சு? तो दुनिया की बागडोर हाथ में आई ஆகவே உலகத்தினுடைய அந்த கண்ட்ரோலிங் பவர் கையில வந்துச்சா? या स्वर्ग की बागडोर हाथ में आई? இல்லையானால் ஸ்வர்க்கத்தினுடைய கண்ட்ரோலிங் பவர் கையில வந்துச்சா? है? दुनिया की बागडोर हाथ में आ गई। உலகத்தினுடைய கண்ட்ரோலிங் பவர் கையில வந்துடுச்சு. दुनिया की धन संपत्ति का, உலகத்தினுடைய பணம் செல்வாக்கு, दुनिया की जो पुरुषार्थी आत्माओं की ब्राह्मण आत्माओं का संगठन की உலகத்தின் புருஷார்த்த ஆத்மாக்கள் பிராமண ஆத்மாக்களின் சங்கடன் सारी संगठन शक्ति का राज्य लेकर के बैठे। குழு சங்கடன் சக்தியினுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விட்டார். इसलिए शास्त्रों में नाम पड़ा धृतराष्ट्र। அதனால்தான் சாஸ்திரத்தில் திருதராஷ்டிரர் என்று பெயர் இருக்கிறது. कब नाम पड़ा? எப்பொழுது பெயர் வந்துச்சு? जब पांडवों का बाप எப்பொழுது பாண்டவர்களின் தந்தை कौन था? யார் இருந்தாரு? क्या नाम था? என்ன பேரு? पांडु। பாண்டு. वो पांडवों का बाप शरीर छोड़ गया। அந்த பாண்டவர்களின் தந்தை உடலை விட்டு விட்டார். तो करना क्या चाहिए था? அப்பொழுது என்ன செஞ்சிருக்கணும்? है? पंडा बाप के जो असली बच्चे थे, பண்டா தந்தையினுடைய யார் உண்மையான குழந்தைகள் இருந்தார்களோ सूर्यवंशी बच्चे, சூரியவம்சி குழந்தைகள், जो बताया है, मिसाल दिया யாருக்காக சொல்லியிருக்கிறார், எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காரு. कलकत्ते का, कि कलकत्ते में 4 घोड़ों की गाड़ी चलाते थे। என்னன்னா அந்த கல்கத்தாவினுடைய எடுத்துக்காட்டு அங்க வந்து 4 குதிரையினுடைய வண்டி ஓட்டுவாங்க. वो 4 घोड़ों की गाड़ी இந்த 4 குதிரையினுடைய வண்டி भगवत गीता के मुखपृष्ठ पर दिखाई जाती है। அது கூட வந்து பகவத்கீதாவினுடைய அந்த புக்குல மேல காமிச்சிருக்காங்க. புக்கு கவர்ல वो காமிச்சிருக்காங்க. कौन से मन बुद्धि रूपी आत्मा रूपी அவங்க யாரு? மனம் புத்தி ரூபமாகிய ஆத்மா 4 घोड़े हुए 4 குதிரைகள் ஆகுனாங்க. है, जिन 4 घोड़ों के रथ पर सवारी वो करता है। எந்த 4 குதிரைகளின் ரதத்தின் மீது அவர் சவாரி செய்கிறார்? மேல் நோக்கி பாபா கை காமிக்கிறாரு.
और 4 धर्म की स्थापना करता है, மற்றும் 4 தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். 4 बीज रूप आत्माओं के द्वारा. 4 விஜயரூபமான ஆத்மாக்களின் மூலமாக. क्या नाम? என்ன பெயர்? सनातन, सनंदन, सनत. और சனத், சனாதன், சனந்தன், சனத்குமார். रामायण में उनको नाम दिया है राम. மற்றும் ராமாயணத்துல அவங்களுக்கு பேர் கொடுத்திருக்காங்க ராமர், भरत, பரதர், लक्ष्मण और शत्रुघ्न. லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகனன். तो देखो எனவே பாருங்கள், यज्ञ की आदि की बातें हैं. யக்னத்தின் ஆரம்பத்தின் விஷயங்களாகும். उन बच्चों को बुलाई दिया. அந்த குழந்தைகளை மறந்து விட்டார். और बागडोर अपने हाथ में ले ली. மற்றும் கண்ட்ரோலிங் பவர் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டார். नहीं तो இல்லையானால் परिवार में ऐसा होता है குடும்பத்தில் இப்படி நடக்குது. कि पिता जाता है என்னன்னா தந்தை சென்று விட்டால் तो पिता का बड़ा भाई அப்பொழுது தந்தையினுடைய பெரிய அண்ணா, ताऊ जिसे कहा जाता है, யாரு பெரியப்பான்னு சொல்லப்படுகிறது, वो परिवार को संभालता है या नहीं संभालता है? அவர் அந்த குடும்பத்தை பாத்துக்கிறாரா இல்லையா? संभालना चाहिए या नहीं संभालना चाहिए? பாத்துக்க வேண்டுமா இல்லையா? तो त्रिमूर्ति में எனவே திருமூர்த்தியில் ब्रह्म वाक्य के आधार पर ये साबित होता है பிரம்ம வாக்கியத்தின் அடிப்படையில் இது நிர்மாணம் ஆகுகிறது. कि ब्रह्मा है, तुम ब्रह्मा कुमार कुमारियों का बाप. என்னன்னா பிரம்மா வந்து பிரம்மகுமார் குமாரிகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய தந்தை ஆவார். चंद्रवंशियों का बाप சந்திரவம்சிகளின் தந்தை. है तो सूर्यवंशियों का भी बाप. அவர் வந்து சூரிய வம்சிகளின் தந்தையாகவும் இருக்கிறாரு. क्योंकि ஏனென்றால் वही आत्माएं पूर्व जन्म की शरीर छोड़ करके அதே ஆத்மாக்கள் தான் போன ஜென்மத்துல சரீரத்தை விட்டுட்டு में आ जाती है பேசிக்ல வந்துடுறாங்க. ब्रह्मा की रहबरी में. பிரம்மாவினுடைய பராமரிப்பில். इसलिए அதனால்தான் वो ब्रह्मा की रहबरी में रहने वाली आत्माएं அந்த பிரம்மாவினுடைய பராமரிப்பில் நிழலில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் परिवार की मुखिया के रूप में होनी चाहिए या नहीं होनी चाहिए? குடும்பத்தினுடைய தலைவனின் ரூபத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா? उनको बुलाई दिया. ஆனா அவங்கள மறந்துட்டாங்க. सत्ता अपने हाथ में ले ली ब्राह्मणों की. பிராமணர்களின் கண்ட்ரோலிங் பவர் தன்னுடைய கையில எடுத்துக்கினாங்க. संगठन तैयार कर लिया. புதிய சங்கடன் வந்து உருவாக்கிட்டாங்க. नई राजाई शुरू हो गई. புதிய ராஜாங்கம் தொடங்கி விட்டாங்க. जो पांडु पंडा के हाथ में राजाई थी, இது வந்து பண்டாவினுடைய கையில ராஜாங்கம் இருந்ததோ किसके हाथ में आ गई? யாருடைய கையில வந்துடுச்சு? है जिसके हाथ में आ गई, जिसने हथियार ली चालाकी से, யாருடைய கையில வந்துடுச்சோ उसका नाम पड़ा धृतराष्ट्र. அவருடைய பெயர் தான் வந்து திருதராஷ்டிரர் என்று வந்துச்சு. देखो जितने भी नाम है शास्त्रों में, ஆகவே பாருங்கள், சாஸ்திரத்தில் எவ்வளவு பெயர்கள் எல்லாம் இருக்கிறதோ वो सब काम के आधार पर. அது எல்லாமே வேலையின் அடிப்படையில் தான் இருக்கு. तो भारतवासी कौन हुए जिनको बाबा इंट्रोड्यूस कर रहे हैं? ஆகவே பாரதவாசிகள் யார் ஆகுனாங்க? யாரை வந்து பாபா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? हाँ, என்ன? तुम भारतवासी हो ना. நீங்க பாரதவாசிகள் ஆவீங்க இல்லையா? कोई पक्के हैं, कोई कच्चे हैं. சிலர் உறுதியாக இருக்கிறாங்க, சிலர் கச்சாவாக இருக்காங்க. हैं तो कम से कम 2500 वर्ष तक भारतवासी थे. ஆனால் அவங்க 2500 வருஷங்கள் வரை பாரதவாசிகளாக தான் இருக்காங்க. आधा तक. அரைகல்பம் வரை. तो मनोबुद्धि से वासी होने की बात है ஆகவே இது மனம் புத்தியின் ரூபமாக வசிக்கக்கூடிய விஷயமா या देह से कंधे के ऊपर चढ़कर बैठने की बात है? இல்லையானால் தேகத்தின் மூலமாக தோள்பட்டையின் மீது ஏறி அமர வேண்டிய விஷயமா? है? मनोबुद्धि कहाँ धरी रहती है? மனம் புத்தி வந்து எங்க ஈடுபட்டு இருக்கிறது? वो मनोबुद्धि चाहे सरेंडर्ड हैंड्स हो, அந்த மனம் புத்தி வந்து சரண்டர் ஹேண்ட்ஸ் ஆக இருந்தாலும் சரி, चाहे
नॉन सरेंडर घर गृहस्थ में रहने वाले हों, மற்றும் பலே அவர்கள் நான் சரண்டர் வீடு வாசலில் இருக்கக்கூடியவங்களாக குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, कोई की भी बुद्धि, कोई का भी मन யாருடைய புத்தியாக இருந்தாலும் சரி, யாருடைய மனமாக இருந்தாலும் சரி, मनमना भव हो सकता है। மன்மனாபவ் ஆகலாம். मेरे मन में समा जा, என்னுடைய மனசுல அடங்கிடுங்க. इसके मन में, யாருடைய மனசுல? उसके मन में, या वो जिसमें आता है उसके मन में। அவருடைய மனசுலயா, இல்லையானால் அவர் யாருக்குள்ள வருகிறாரோ அவருடைய மனதிலா? है जिसमें आता है उसके मन में। யாருக்குள் வருகிறாங்களோ அவருடைய மனசுலயா? ब्रह्म कुमारियां ये बात स्वीकार करेंगी? பிரம்மகுமாரிகள் இந்த விஷயத்தை ஸ்வீகரிப்பார்களா? है? नहीं। இல்லை. तुम बच्चे ही हो जिनकी बुद्धि में ये बैठा है या बैठ सकता है। குழந்தைகளாகி நீங்கள் தான் இருக்கிறீர்கள். யாருடைய புத்தியில் இது அமரலாம், இல்லையானால் அமர்கிறது. क्या मन मना भव माने कौन सी आत्मा बोलती है मेरे मन में समा जा? மன்மனாபவ் என்றால் என்னுடைய மனதில் அடங்கி விடுங்கள் எந்த ஆத்மா சொல்கிறது? अरे तेरे मन में क्या है? அரே உங்களுடைய மனசுல என்ன இருக்கு? एक ही संकल्प है ஒரே எண்ணம் தான் இருக்கிறதா, या अनेक संकल्प है? இல்லையானால் நிறைய எண்ணங்கள் இருக்கிறதா? क्या என்ன? एक शिव ज्योति बिंदु, ஒரே ஒரு சிவன் ஜோதி பிந்து, दूसरा नहीं। வேற யாருமே இல்லை. तो कहाँ समा जाए? எனவே எங்கு நாம் அடங்க வேண்டும்? 500-700 करोड़ आत्मा 500-700 கோடி ஆத்மாக்கள் मन बुद्धि से மனம் புத்தியின் மூலமாக एक ही संकल्प में समा जाए, அந்த ஒருத்தருடைய எண்ணத்தில் தான் அடங்கிவிட வேண்டும். नहीं तो இல்லையானால் 500 करोड़ मनुष्य आत्माओं के अलग 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 संकल्प चलते हैं। 500 கோடி ஆத்மாக்களுக்கு தனித்தனியாக எண்ணங்கள் ஓடுகிறது. एक के संकल्प न मिले दूसरे से, ஒருத்தருடைய எண்ணம் இன்னொருத்தரோடு ஒன்று போகாது. तो वाइब्रेशन बनेगा। அப்பொழுது வைப்ரேஷன் உருவாகுமா? உருவாகாது. दुनिया के परिवर्तन का वाइब्रेशन तब बनेगा உலகத்தினுடைய மாற்றத்தின் எண்ணம் அப்பொழுதுதான் உருவாகும். வைப்ரேஷன் அப்பொழுதுதான் உருவாகும். संपूर्ण तब बनेगा சம்பூர்ணமாக அப்பொழுதுதான் உருவாகும். जब எப்பொழுது? जब सबके संकल्पों में एक ही आत्मा समाई हुई हो। அனைவர்களுடைய எண்ணத்தில் ஒரே ஒரு ஆத்மா தான் அடங்கி இருப்பாங்க. जो गायन है भारतवर्ष में, இதற்காக பாரத வருஷத்தில் பாடப்படுகிறது एक लिंग भगवान, ஒரு லிங்க பகவான். तभी संसार का कल्याण होगा, அப்பொழுதுதான் உலகத்தின் நன்மை ஏற்படும். तभी सारा संसार அப்பொழுதுதான் முழு உலகமும் वसुदैव कुटुंबकम कहा जाएगा। வசுதேவ குடும்பகம் என்று சொல்லப்படும். सारी वसुधा एक कुटुंब बन जाए, முழு உலகமும் ஒரு குடும்பமாகிவிடும். एक बाप की संतान। ஒரே ஒரு தந்தையினுடைய குழந்தைகள். प्रैक्टिकल में या हवा में? பிராக்டிக்கல்லையா, இல்லையானால் காற்றுலையா? प्रैक्टिकल। பிராக்டிக்கல்ல. प्रैक्टिकल माने शरीर के। பிராக்டிக்கல் என்றால் உடலோடு. तो सुनते तो हैं ஆகவே கேக்குறாங்க. என்ன? ब्रह्म महावाक्य பிரம்ம மகா வாக்கியங்கள் क्या என்ன? कि तुम बच्चे भारतवासी हो, என்னன்னா குழந்தைகளாகி நீங்கள் தான் பாரதவாசிகள் ஆவீங்க. ऐसी भावना अंदर आती है இப்படிப்பட்ட பாவனை உள்ளுக்குள் வருகிறதா? कि जड़ जमीन के वासी हो। இல்லையானால் ஜடமான பூமியில் வசிக்கக்கூடியவங்களா? कहाँ के वासी? எங்கு வசிக்கக்கூடியவங்க? भारतवासी। பாரதவாசிகள். तो भारत क्या है इस समय? ஆகவே இந்த நேரத்தில் பாரதம் என்னவாகும்? है दरवाजे दरवाजे पर डोलने वाला
दिखमंगा भारत है ஒவ்வொரு கதவிலும் தெரியக்கூடிய பிச்சைக்கார பாரதமா, या सालिम भारत है? இல்லையானால் எல்லாமே நிறைந்த பாரதமாக இருக்கிறதா? भिखमंगा भारत, பிச்சை வாங்கக்கூடிய பாரதம். भीख मांगने वाला है। பிச்சை வாங்கக்கூடியவங்களாக இருக்காங்க. क्या என்ன गाते भी हैं? பாடவும் செய்றாங்க. क्या என்ன क्या गाते हैं? என்ன பாடுறாங்க? बर्दे जोली ये भी गाते हैं। பையை நிரப்பி விடுங்க, பையை நிரப்பி விடுங்க என்றும் பாடுகிறார்கள். और फिर क्या गाते हैं? அதற்கு பிறகு என்ன பாடுறாங்க? तेरे द्वार खड़ा भगवान। क्या गाते हैं? உங்களுடைய வாசலில் பகவான் நின்று கொண்டிருக்கிறார். என்ன பாடுறாங்க? तेरे द्वार खड़ा भगवान, உங்களுடைய வாசலில் பகவான் நின்று கொண்டிருக்கிறார். भगत भर दे रे झोली। பக்தரே, அந்த பையை நிரப்பி விடுங்க. है? कौन गाते हैं? दुनियावी भक्त लोग गाते हैं। யார் பாடுறாங்க? உலகத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் பாடுறாங்களா? संगम युग के भगवान के अंदर के भाव गाते हैं। சங்கம் யுகத்தில் பகவானுக்குள் இருக்கக்கூடிய பாவனையை பாடுறாங்களா? या यहाँ कोई भक्त बैठे हैं? இல்லையானால் இங்கு யாராவது பக்தர் அமர்ந்திருக்கிறாங்களா? ओम ஓம் சாந்தி.